So we are going to discuss January 2025 ICAI exam paper. நான் ஐசிஐ எக்ஸாம் பேப்பரை அப்படியே உங்களுக்கு டெஸ்ட் எழுத கொடுக்கல. நான் ஏன் அதை கொடுக்கல அப்படின்னா, அந்த வந்த பேப்பரில் வந்து ஆல்ரெடி எம்சிக்யூலாம் பசங்க கோடு போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை டைப் படித்து தான் உங்களுக்கு அமிச்சது பேப்பரு. ஸோ செப்டம்பர் 2025 எழுத போகிறீங்க சில பேர், ஜூன் 2025 எழுத போகிறீங்க சில பேர். உங்களுக்கு இந்த பேப்பரை கொடுத்து எழுத வச்சா எந்த லட்சணத்தில் எழுதுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஓவரால் ப்ரெசன்டேஷனை பற்றி பார்த்துடலாம். ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அதில் இருக்கிற டிப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு, எனக்கு கொஷின் நம்பர் நீங்கள் டாப்பில் எழுதுறீங்கல்ல, அது எழுதிக்கிங்க. ஆனால் எனக்கு மார்ஜின்ஸ்லையும் அதே கொஷின் நம்பர் எழுதணும். ஸோ நீ டாப்பில் எழுதிக்கிறத எழுதிக்கோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு மார்ஜின்ஸில் கொஷின் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 4A 4Aன்றது ஃபஸ்ட்டு மார்ஜினில் இருக்கணும். ஓகேவா? யாரெல்லாம் மார்ஜின் எழுத மாட்டீங்க? இவன் கரெக்டாக எழுதிருக்கான் பார், பாலகிருஷ்ணா. கரெக்டாக அப்படி 1A இப்படி தான் எழுதணும். அதே மாதிரி இப்போ 1Bன்றது 1Aக்கு கீழே அதே பேஜில் வரக்கூடாது, இது புது பேஜுக்கு போயிருக்கணும். ஓகே, ஸோ டோன்ட் ரைட் இம்மீடியட்லி இந்த சேம் பேஜ் ஆஃப்டர் த கொஷின். கொஷின் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பேஜுக்கு போய் அடுத்த கொஷின் எழுது. சரியா? இது வந்து அதே மாதிரி அண்டர்லைனே பண்ணல. இம்பார்ட்டன்ட் ஆன்சரை அண்டர்லைன் பண்ண சொல்லி நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை அண்டர்லைனே பண்ணல. இது ஒரு பெரிய தப்பு. சரியா? இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது நேஹா என்ன பண்ணியிருக்கா? இவ பாரு, எம்சிக்யூவே ஒரு லைன் விட்டு ஒரு லைன் எழுதியிருக்கா பாரு. பாரு எம்சிக்யூ அடுத்த வாரத்தில் டிஸ்கிரிப்டிவ் ஆரம்பிச்சிட்டா. சி, எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐசிஐ எக்ஸாமில் நமக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ யூ ஹாவ் டு ஷேட் ஒன்லி இன் ஓஎம்ஆர். நம்ம கிளாஸ் டெஸ்ட்னால எனக்கு கரெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஐ ஆஸ்க் யூ டு ரைட் இன் த சேம் ஐசிஐ பேப்பர் இட் செல்ஃப். ஸோ இவ கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியிருக்கா. ஆனால் சும்மா ஒரு வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கா. அது ஒன்றுமே இல்லை. மெயினான இம்பார்ட்டன்ட் நான் எங்கெங்கெல்லாம் டிக்கு போடணுமோ அங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும்ல. நான் அந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல டிக்கு போடணும். எனக்கு அந்த மாதிரி வேணும். ஓகே, எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நேஹா. அது பாரு, செக்ஷன் நம்பர் அழகாக கோட் பண்ணியிருக்கா. ஓகே, செக்ஷன் நம்பரோட எனக்கு என்னன்னா அந்த செக்ஷன் பேர் எழுதணும். நீ ஸ்ட்ரைட்டாகவே அக்கார்டிங் டு செக்ஷன் 140 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட்னு ஆரம்பிக்கிறல்ல, அது என்னன்னா செக்ஷன் 140ன்றது என்னது? ரெசிக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர், ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர், ரிமூவல் அண்ட் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த செக்ஷனுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த செக்ஷனோட பேரையும் சேர்த்து எழுதணும். ஓகே, அண்ட் எப்பயுமே ஒரு செக்ஷன் எழுதுறேன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக ரூல்ஸ்னு தான் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எழுது. கம்பெனி ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரூல் 2014 அந்த மாதிரி எழுதிடு பக்கத்துலேயே. ஓகே, ஸோ செக்ஷன் ரெட் அலாங் வித் ரூல்ஸ். அது எல்லா சாப்டருக்கும் செக்ஷன் வித் ரூல்ஸ் தான். புரிஞ்சுதா? ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் செக்ஷன் எழுதணும். செக்ஷன் எழுதுனதுக்கு அப்புறமே பக்கத்தில் இப்போ செக்ஷன் 5 ஆஃப் பேமா, இது சூப்பர். ஓகே, ஆனால் அது என்னது? அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனா, கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனா, அது என்னதுன்னு எழுதணும். ஆர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸா, அதெல்லாம் என்னன்றதை எழுதிடணும். சரியா? அதுக்கப்புறம் சி, இப்போ அதுலேயே 1 2 3 சப் கொஷின் இருந்ததுன்னா அதெல்லாம் நீ அதே பேஜில் கண்டினியூ பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் 1A 1Bனா வேறு வேறு பேஜில் தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ ஒரு பேராகிராஃப் நீ எழுதுற அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு போயினே இருக்குன்னு வச்சுக்கோயேன். 4-5 லைனுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் எழுதாத. பேராகிராஃப் எழுத ஆரம்பிக்கும் போது நடுவுலேருந்து எழுத ஆரம்பி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கார்டிங்னு எழுதும்போது சென்டர்லேருந்து எழுத ஆரம்பிக்கிற. சரியா? அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃபை எனக்கு வந்து ஸ்பிட் பண்ணி காட்டணும். இப்போ ஒரு பேராகிராஃப் அவ்வளோ பெருசு எழுதுவாங்க. ஒரு பேராகிராஃப்ல 3 பாயிண்ட் இருக்குன்னா நீ ஒரு 3-4 லைனுக்கு மேலே ஒரே பேராகிராஃப் இழுக்காதீங்க. அடுத்தடுத்த பேராகிராஃப் போங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு. ஓகே, அடுத்தது கதிர் எப்படி எழுதியிருக்கான்? கதிர் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். பாப்பா கதிர் ஃபாண்ட் கதிர் ஃபாண்ட் இது பேர். சூப்பராக இருக்கான் பாரு, கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கான். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பையன் தியரி பேப்பர் இந்த பையன் நல்ல மார்க் வாங்குவான். கண்டென்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இவனுக்கு மார்க்கே குறைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஃபாண்ட் நல்லா இருந்துச்சு, இந்த எழுதும்போது நல்லா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், படிக்கும்போது அவங்க மார்க் போட்டுருவாங்க. சூப்பர். இவன் நான் சொன்ன மாதிரி தான் பாரு, இங்கேயும் போட்டிருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைனா, கொஸ்டின் நம்பர் 3 கொண்டு வந்து வெளில போட்டான். ஆனால் ஏவை உள்ள போட்டிருக்கான். ஏவும் வெளில இருக்கணும். கதிர் புரியுதா? கொஸ்டின் 3A 3Aவும் வெளில இருக்கணும். நீ மேலே போட்டுக்கிறதுனா போட்டுக்கோ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்கே போட்டுக்கோ, ஆனால் கண்டிப்பாக மார்ஜினில் இருக்கணும். பாரு, பி வந்து உள்ள போட்டான் பாரு. இந்த மாதிரி உள்ள போட்டால் பாயிண்ட்னு நினச்சிப்பாங்கடா. இதை அது ஒரு கொஸ்டினே நினச்சிக்க மாட்டாங்க சம்டைம்ஸ்.
சி வெளில இருக்குது பாரு. இவன் ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றானா பாரு. ஒன்னு வெளில போடுறான், ஒன்னு உள்ள போடுறான். கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த பேஜ் கொண்டு வாடா. இது யாரு? இது அனிஷா. அனிஷா பாரு, கொச்ச கொச்ச கொச்சன்னு எழுதி வச்சிருக்கா பாரு. நிறைய எழுதியிருக்கா, எழுதி தள்ளியிருக்கா. பிரி, எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் இவ்வளோ கொண்டு போகக்கூடாது. இதை வந்து ஒரு 3-4 லைன்ல பிரிச்சிடணும் பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் கொண்டு போகணும். ஓகே, அடுத்தது சங்கமித்ரா. சங்கமித்ரா நல்லா எழுதியிருக்கா, அழகா. நான் சொன்ன பத்தியா, நான் சொன்னது அப்படியே இருக்கு பாரு. தெரியுது அவனுக்கு அவ பேராகிராஃப் பிரிக்கிறது 4 லைனுக்கு மேலே. அதுதான் பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல். லா ஆடிட்டிங்லாம் பிரசன்டேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். பக்காவா நான் நான் என்ன அங்கே எதிர்பார்க்கணும் அங்கே வருது பாத்தியா. இப்பதான் சொல்லி வாய முடியல, கரெக்டா அந்த மாதிரி பிரிச்சுட்டான். பிரேம் வாஷினி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது. இன்னும் அந்த பேராகிராஃப் பிரிக்கிறது பார்த்துக்கணும். ஓகே, ஆனால் எல்லா கொஸ்டின் நியூ பேஜில் ஆரம்பி. சரியா, அண்டர்லைன் பண்ண ஆரம்பி. சரி, லெட் அஸ் ஸ்டார்ட் ரீடிங் த கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரெசன்டேஷன் சைடு நான் முடிச்சிட்டேன். எனக்கு இதுதான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கமான், பிரேம் வர்ஷினி செப்டம்பர் 25 கை. செப்டம்பர் 25 எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். ஜான்வரி 25 பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ கேஸ் 1 என்ன ஆச்சு? இந்த கேஸ் என்ன நடக்குது? சார் பிரிச்சுக்க சொன்னீங்க கொஸ்டின். பாலகிருஷ்ணன் சரி, ஃபர்ஸ்ட் ஓகே. கொஸ்டின். பாலகிருஷ்ணா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற நீ? சார் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சார். சூப்பர், சொல்லு. சார் இந்த கேஸ் சினாரியோல வந்து ஏஜிஎம் பத்தி சொல்லியிருக்காங்க சார். சரி, நீங்க டெஸ்ட் எழுதும் போது யாரும் டிஸ்கஸ்லாம் பண்ணல, அவங்க செப்பரேட்டா தானே எழுதினீங்க. நான் பாலகிருஷ்ணா டெஸ்ட் எழுதும்போது யாருக்கா டிஸ்கஸ் பண்ணியா? இல்ல சார், டெஸ்ட் எழுதும்போது டெஸ்ட் எழுதும்போது டிஸ்கஸ் பண்ணல, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு தானே டிஸ்கஸ் பண்ணீங்க. ஆமா சார். டெஸ்ட் எழுதும்போது எவ்வளவு அவர் உனக்கு இந்த பேப்பர் ஆச்சு? ஜனவரி 25 பேப்பர் எவ்வளவு அவர் ஆச்சு எழுதுறதுக்கு? 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிட்டியா? எவ்வளவு அவர் ஆச்சு? 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிட்டேன் சார். 3 ஹவர்ஸ்க்குள்ள 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டியா? சொல். 100 மார்க்ஸ்க்கும் எழுதுறேன் சார். 100 மார்க்ஸ் எழுதிட்ட. ஓகே, குட். பயமா இருந்துச்சா டெஸ்ட் எழுதும்போது? இல்ல சார். பயமே இல்லையா? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தியா நீ? ஏதாவது யூடியூப்ல தான் வீடியோ பார்த்தியா? சார் இல்ல சார். ஓகே, இந்த ஆன்சர் டிஸ்கஷன் பண்ண வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்கலல்ல? நிறைய பேர் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி எதுவும் பார்க்கலல்ல? சுயமா இல்ல சார். எந்தவிதமான மால் ப்ராக்டிஸ் இல்லாம தானே எழுதினேன்? ஆமா சார். சரி, ஓகே. சொல்லு, கேஸ் 1 என்ன? சார் கேஸ் 1ல வந்து XYZோட ஏஜிஎம் பத்தி சொல்லியிருக்காங்க சார். ம் அதுல ஆகஸ்ட் 3 வந்து அவங்க ஏஜிஎம்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ம் 5th செப்டம்பர் வந்து ஏஜிஎம் ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம் ஆனா அந்த 5th செப்டம்பர்ல வந்து கோரம் இல்லாததுனால அத 12th செப்டம்பருக்கு அட்ஜர்ன் பண்ணிட்டாங்க. ம் ஆனா அந்த 12th செப்டம்பர்ல கொஞ்சம் ரீசன்ஸ்னால அவங்களால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அடாப்ட் பண்ண முடியல. ம் ஸோ அவங்க வந்து 2nd டிசம்பர் 2024ல இஜிஎம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு, இந்த அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக இஜிஎம் கண்டக்ட் பண்ணலாம்னு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ம் அதுக்கப்புறம் அதான் சார் இந்த சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த 12th செப்டம்பர் அன்னைக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களால அடாப்ட் பண்ண முடியல. அதுக்கான ப்ரொவிஷன் பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். சரி, ஓகே. என்ன பண்ணணும்? அவங்க 12th செப்டம்பர்ல வந்து அங்கேருந்து 30 டேஸ்க்குள்ள அவங்க அந்த அன்அடாப்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும் சார். அது வந்து அவங்க ப்ரொவிஷனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரி, என்ன செக்ஷன் படி அவங்க ஃபைல் பண்ணணும் அப்படி? இது வந்து செக்ஷன் 137 படி ஃபைல் பண்ணணும் சார். ஓகே, என்ன ஃபார்ம்ல ஃபைல் பண்ணணும்? ஃபார்ம் வந்து ஏஓசி 4. வெரி குட், வெரி குட். சி, இவன் கேட்கறது ஒரு கொஸ்டின் அப்படின்னா நம்ம மனசுல 4 கொஸ்டின் வரணும். புரிஞ்சுதா? சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன? சரி, ஆன்சர் என்ன இதுக்கு? சார் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சார். சி ஃபார் சென்னையா? ஆமா சார். இது ஆன்சரு? ம் எல்லாரும் என்ன எழுதிருக்கீங்க? ஓகே, பரவாயில்லையா, எல்லாரும் கரெக்டாக எழுதிட்டீங்களே. சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போ.
சார் இந்த கொஷின்ல வந்து 2 டிசம்பர் அன்னைக்கு அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். சரி, ஆக்சுவலி 30th செப்டம்பருக்குள்ள முடிஞ்சு ஏஜிஎம் முடிஞ்சு ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆர்ஓசி கிட்ட போயிட்டு we should get extension of AGM. கரெக்டா? அவன் எவ்வளவு வருஷம் எக்ஸ்டென்ஷன், எவ்வளவு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான்? 3 மந்த் வரையும் கொடுப்பாங்க 3 சார். months கொடுப்பான். 3 months கொடுனா அப்ப எவ்வளவு மாசம், அப்ப 31st டிசம்பருக்குள்ள அவன் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்குள்ள பண்ணிட்டாங்களா இவங்க? எஸ் சார் 2nd டிசம்பர் பண்ணிட்டாங்க அன்னைக்கு சார். பண்ணிட்டாங்க. ம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணது ப்ரொவிஷனல் 137ல, இப்போ பண்ண போறது ஃபைனல். கரெக்டா? படி. இப்போ என்ன சொல்றான் அவன்? எது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனு? இதுல வந்து ஆப்ஷன் பி வரும் சார். ஆப்ஷன் பி. ஓகே, ஜனனி ஏன் ஆப்ஷன் ஏ எழுதியிருக்க? சார் இதுல பி ஆப்ஷன்ல வந்து நீட் நாட் இன்டிமேட்டுங்கிற மாதிரி வரும் சார். ம் அடாப்ட் பண்ண முடியலன்னு இன்டிமேட் பண்ணணுங்கிற மாதிரி, பண்ண ம் வேண்டாங்கிற மாதிரி. ஆனா ஏல வந்து அடாப்ட் பண்ணலன்னு இன்டிமேட் பண்ணணும் ஆமா, அப்படிங்கிற பண்ணணும். மாதிரி. ஆமா, அதனால நான் ஏ எழுதுனேன் சார், பண்ணணும்ட்டு. பாலகிருஷ்ணா எது ரைட்டான ஆன்சரு? சார் ஆப்ஷன் ஏல வந்து இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து 12th செப்டம்பரும் 5th செப்டம்பரும் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 137 சப்செக்ஷன் 2 படி ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணலைன்னா தான் அந்த ஃபேக்ட்ஸை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருக்கு சார். ஸோ இதுல வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை தான் வரும். சி, ஆக்சுவலி இப்போ முன்னாடி இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்து இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோயேன், அதை இந்த டைம்ல இன்டிமேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜெர்னி? இந்த 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் டைம் ஃபைல் பண்ணும்போது நீ அதை இன்டிமேட் பண்ணணும். ஆனா அந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது. நீ எக்ஸ்டென்ஷன் வாங்கும்போது இன்டிமேட் பண்ணியிருப்ப. அந்த எக்ஸ்டென்ஷன் வாங்கும்போது இன்டிமேட் பண்ணிடுவா. ஆக்சுவலி அந்த இன்டிமேஷன் பண்ணிடுவாங்க, ஆனா அது எக்ஸ்டென்ஷன் வாங்கும்போதே பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். அடுத்தது அடுத்து வந்து இவங்க ஏஜிஎம் வந்து 2 டிசம்பர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமே கண்டக்ட் பண்றாங்கன்னா அது எந்த ப்ரொவிஷன் படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ம் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வரும் சார். ஏன்னா இதுல வந்து ஏஜிஎம்ஏ கண்டக்ட் பண்ணல. கண்டக்ட் பண்ணாததுனால அந்த ரீசன் எதனால அந்த ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணலன்னு ரீசனை சப்மிட் பண்ணணும். அதனால ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சார். டி ஃபார் டெல்லி. டெல்லியா? ம். ஓகே, இதுக்கு எல்லாருக்கும் என்ன எழுதிருக்கீங்க? ஓகே, நேஹா டி. ஓகே, டன். அடுத்தது 4th. சார் இதுல வந்து 5th செப்டம்பர் அன்னைக்கு ஏஜிஎம் வந்து கோரமால கண்டக்ட் பண்ணல. ம் அதனால அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ம் இதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் சார். நான் வந்து ஆப்ஷன் சி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 டேஸ்க்குள்ள அந்த அந்த அன்அடாப்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபைல் பண்ணணும். அது வந்து எல்லா கொஸ்டினுக்கும் காமனு. ம் ஆனா அதுல வந்து நோ அப்ளிகேஷன் இந்த பார்ட் ஆஃப் XYZ லிமிடெட். இது வந்து ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா அவங்க வந்து எப்படியும் அட்ஜர்ன் பண்றாங்கல்ல. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைல் பண்ணலைன்னா வேணா அந்த எதுக்கு கண்டக்ட் பண்ணலன்னு ஸோ அதை இப்போ என்ன கொஸ்டின்னா 12th செப்டம்பர்லேயும் 30 டேஸா 5th செப்டம்பர்லேயும் 30 டேஸான்ற மாதிரி இருக்குமா? ஆமா சார். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் தட்? அது வந்து 12th செப்டம்பர்ல இருந்து தான் வரும் சார். அதுக்கு உனக்கு வந்து என்ன ஐசிஐ புக்ல இருந்து எந்த பாயிண்ட் எடுக்கிற நீ? எந்த பாயிண்ட் எடுத்து இதுதான் சார் அதுக்கு ஆன்சர்னு சொல்றேன்? ஐசிஐ புக்ல இருந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்ல நீ. இப்போ நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட, ஆனா இதை கரெக்டா தப்பான்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ டவுட் வந்திருக்கும். அது 5th செப்டம்பர்லேருந்து 30 டேஸா 12th செப்டம்பர்லேருந்து 30 டேஸான்ற டவுட் வந்திருக்கும். ஏன்னா அவன் ஏஜிஎம்ன்ற வார்த்தை தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஒரு இடத்துல என்ன போட்டிருப்பான்? ஏஜிஎம் நடக்கலன்னா ஆட் டு ஹபின் எழுதுன்னு போட்டிருப்பான். ஏஜிஎம் நடந்ததுன்னா நடந்த டேட்ல இருந்துன்னு போட்டிருப்பான். அப்ப நடந்த டேட்ல இருந்துன்னா நடந்ததுன்றது 5th செப்டம்பர் தானே. ஆனா நம்ம வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது எந்த டேட்ல இருந்ததோ அந்த டேட் தான் அந்த ஏஜிஎம் டேட்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் வேற வேற ஜெனரல் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப 12th செப்டம்பர்னா இது 5th செப்டம்பர் கிடையாது, 12th செப்டம்பர் தான் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா?
ஸோ எப்படி நீ அதை சொல்ல வர அந்த 30 டேஸை? சார் அது வந்து என்ன புக்ல வந்து டிஃபால்ட்டா கோரம் இல்லாததுனால ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண முடியலன்னா அது வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த சேம் டே சேம் டைம் அப்புறம் சேம் பிளேஸ்ல அட்ஜர்ன் பண்ணிடுவாங்க. ம் So, இதுல வந்து டிஃபால்ட்டா நெக்ஸ்ட் வீக் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கணும் சார். ம் ஸோ அதனால நான் 5th செப்டம்பர் இல்லாம 12th செப்டம்பர் பண்ணணும்னு சொல்றேன். சரி, ஓகே. டி ஆப்ஷன் டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். உனக்கு என்ன தோணுச்சு? நீ டெல்லி தான் சொன்னியா, வேற என்ன சொன்ன நீ? சார் நான் சி சொன்னேன் சார். சி சொன்னியா? டி என்ன? டி வந்து நோ obligation in the part of XYZ Limited to inform the registrar. ம் அன்அடாப்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ண தேவையில்லை. சார் நான் டி தான் சொன்னேன் சார். ம் ஏன் சி இப்போ சொன்ன? இப்போ ஏன் சின்னு சொன்னேன்? சார் 5th செப்டம்பர்னு சொல்லிட்டேன்ல சார். ஸோ இப்போ ஆன்சர் டியா எக்ஸ்பிளனேஷன் சியா டி தான் வரும்னு நினைக்கிறேன் சார். நினைக்கிறியா? நீ என்ன எழுதியிருக்க? ஒன் டூ த்ரீ ஃபோர் தானே? ஃபோர்த் நீ பால்னு எழுதியிருக்க. சார் டிஸ்கஷன்ல வேற ஆன்சர்னு சொன்னாங்க சார். ஸோ கதிர் பாரு சம்மந்தமே இல்லாம சி எழுதியிருக்கான். நீ என்ன பி எழுதிட்டு இப்போ டின்னு மாத்துற. இப்போ சி எழுதியிருக்கா. சார் டி தான் சார் ஆன்சர். டி தானே ஆன்சரு? டி கதிர் டி நீ என்ன எழுதியிருக்க? சி தான் ஆன்சரா? சி இல்லை சார் ஆன்சர். நான் சி எழுதியிருக்கேன் ஆனால் ஆன்சர் டி தான். ஆன்சர் வந்து டெல்லி தானா? டெல்லி. சரி, ஓகே, அடுத்தது போகலாம். கேஸ் சினாரியோ 2 சார். இதுல வந்து என்சிஎல் அப்படின்ற ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இருக்கு. அதோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருக்கு. அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்காக அவங்க ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 25 crores வந்து அந்த கம்பெனி ரிக்வயர் பண்ணுது. ஸோ இதுக்காக பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ல அவங்க வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கம்பெனில இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 50% ஐடென்டிஃபை பண்றாங்க அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு. அண்ட் அவங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அது எல்லாமே பாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கான அப்ளிகேஷன் மணியை வந்து ஒரு செப்பரேட் ஸ்கெடியூல்டு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ செக்ஷன் 40 இருக்கிற எல்லா ரூல்ஸும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் வந்து அவங்க 60 டேஸ்க்குள்ள அந்த அமௌண்ட்டை அப்ளிகேஷன் மணியை அலாட் பண்ண முடியல. ஸோ இந்த கம்பெனியில இருக்கிற இன்னொரு யோகேஷ் அப்படின்ற ஒரு ஷேர் ஹோல்டர் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் மேல ஓட்டிங் ரைட்ஸ் கிளைம் பண்றாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பீஷ்மா அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து என்சிஎல் கம்பெனில 5% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து February 2018 இருந்து வச்சிருக்காங்க. அடுத்து February 2022ல இந்த என்சிஎல் கம்பெனி வந்து 70% அந்த பீஷ்மா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதனால இங்க ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த பிசிபிஎல் வந்து சப்சிடரியா இருக்கும், என்சிஎல் வந்து ஹோல்டிங்கா இருக்கும். ஏன்னா 50%க்கு மேல வச்சிருக்காங்க as per செக்ஷன் 19. ஸோ என்ன கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல? சப்சிடரி ஹோல்டிங்ல ஷேர் வச்சுக்கலாமான்ற மாதிரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? Yes, sir. ஓகே. See, I am not going to give any final answer. சரியா? இப்போ இது ஏவா சியா டியா இதுதான் ஃபைனல் ஆன்சர் நான் சொல்லவே போறது இல்லை. சரியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ உங்க டிஸ்கஷன் இப்போ நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ சார் நான் வந்து இந்த ஆன்சர் எழுதியிருக்கேன், ஆனால் இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர், நான் தப்பா எழுதியிருக்கேன், அந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐ எம் நாட் கோயிங் டு பி ஜட்ஜ் ஃபார் திஸ் கொஸ்டின் பேப்பர். சரியா? இதெல்லாம் எழுதியிருக்கோம், இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி வச்சுக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ட்ரெயின் யுவர் செல்ஃப். இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்றத நான் சொல்லவே போறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க தான் அடிச்சுக்க போறீங்க. ஏய் ஏன் ஆன்சர் தான் ரைட் ஆன்சர், இல்லை ஏன் ஆன்சர் தான் ரைட் ஆன்சர் நீங்க அடிச்சுக்க போறீங்க. அதுக்கு நீங்க தான் ஜட்ஜா இருக்க போறீங்க. அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். புரிஞ்சுதா? நீங்க தப்பா சொன்னாலும் கரெக்டா சொன்னாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, பட் நான் ஐ வில் ஜஸ்ட் see, ஐ வில் அப்சர்வ் எப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். சொல்லு. அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யோகேஷ் அப்படின்ற ஷேர் ஹோல்டர் அட்வான்ஸ் மணி பே பண்ணிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து டிவிடெண்ட் வந்து கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி. செக்ஷன் 50 படி ஆர்டிகல்ஸ் ஆத்தரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மேல. டிவிடெண்ட் வந்து கொடுக்க முடியாது. நான் இதுக்கு தப்பா எழுதியிருந்தேன் சார்.
ஆர்டிகல்ஸ் ஆத்தரைஸ் பண்ணா டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தேன். பட் ஹி இஸ் நாட் என்டைட்டில் டு எனி டிவிடெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கால் மணி பெய்ட் இன் அட்வான்ஸ். நீ தப்பா எனக்கு வந்து சூர்யா, நம்மளோட டிவி சூர்யான்னு சொல்லிட்டு நம்மளோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான் தெரியுமா, போன தடவை அவனை வச்சு வீடியோலாம் போட்டிருப்பேன். அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான், சார் ஐ ஹேவ் ஒன் டவுட் அப்படின்னு மெசேஜ் பண்ணான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி. என்ன டவுட் அப்படின்னு. அவனுக்கு ஆக்சுவலி நான் ஆடிட்டிங் நடத்திட்டு இருக்கேன், ஃபைனலில் ஆடிட்டிங் நடத்திட்டு இருக்கேன். அவன் வந்து சார் கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக டிவிடெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டான். இவன் ஏன்டா இதை கேட்குறான் அப்படின்னு யோசித்தேன். நான் உடனே கேட்டேன், சரி இந்த டவுட்டில் நீ கேட்குறியா யாராவது உன்னை கேட்க சொன்னாங்களான்னு கேட்டேன். சார் இப்போ ஆர்டிகல்ஸ் போகிறேன்ல சார் ஒரு ஆஃபீஸில், அங்கே ஏதோ ஜூனியர்ஸ் கேட்டானோ ஏதோ சொன்னான், இல்லைனா காலேஜில் ஏதோ ஜூனியர் கேட்டான், ஏதோ ஜூனியர் கேட்டாங்க சார் ஏதோ சொன்னான். நான் சொன்னேன், இது ஐசிஐயில் எக்ஸாமில் வந்த கொஸ்டினை டவுட் கேட்டானான்னு கேட்டேன். ஆமாம் சார். சரி அதுக்கு அவன் என்ன சொன்னான் ஆன்சர்னு கேட்டேன். ப்ரொபோர்ஷனேட்டாக டிவிடெண்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அவன் அது எங்கேருந்து கேட்டான்னு கேட்டேன். யூடியூப்பில் இந்தியா நம்பர் 1 ஃபேக்கல்ட்டி சொன்னார் அப்படின்னு சொன்னான் சார். நான் சிரித்தேன். என்னது கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு ப்ரொபோர்ஷனேட் டிவிடெண்ட் கொடுக்கலான்னு யூடியூப்ல நம்பர் 1 ஃபேக்கல்ட்டி சொன்னாங்க. நான் சிரித்தேன். ஓகே, சூர்யா ஆக்சுவலி சொல்லியிருக்கான், இல்லை கொடுக்கலாம் முடியாது. உடனே நீ எல்லாம் எப்படி இன்டர்பாஸ் பண்ணியிருக்க, அவன் இவனை கேட்டிருக்கான். இந்த 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 கொஸ்டினுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஹிஸ்ட்ரினா வரலாறு தானன்ற மாதிரி. ஓகே, இப்போ நீ தப்பு வேற பண்ணா பத்தியா, எனக்கு அதான் கோவம். எப்படி தப்பு பண்ணலாம்? சி, இந்த ப்ரொபோர்ஷனேட் டிவிடெண்ட்ன்ற வார்த்தை ஐசிஐ புக்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது கால்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்பெய்டு ஷேர்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அவங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ல நீ ப்ரொபோஸ் டிவிடெண்ட்ஸ் பார்த்தோன்னே உன் மனசு அப்படி தோணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ இது அதுதான் கேட்டிருப்பானோ. சி, ஐ எம் நாட் டெல்லிங் த ஆன்சர், வாட் இஸ் ரைட் ஆன்சர் நான் இப்போ சொல்ல வரல. ஏன் நீ தப்பா எழுதியிருக்க, ஏன் உனக்கு தோணி இருக்குன்ற அதுக்கு நான் சொல்ல வரேன். அந்த வார்த்தை உனக்கு அங்க டக்குன்னு அங்க லிங்க் ஆயிருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? He is not entitled to any dividends. ஏ. சரி, அடுத்தது 6. அடுத்து அவங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுக்கறப்போ அட்வர்டைஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் சார். இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுக்கறப்போ. சரி, என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து பி இல்ல சி, சென்னை. என்ன எழுதிருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக எழுதிருக்காங்க. கருதும் கரெக்டாக எழுதிருக்கான். ஓகே, டன். அதுக்கப்புறம் அடுத்து இது வந்து அந்த சப்சிடரி ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு கொஸ்டின். செக்ஷன் 19ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனில முன்னாடியே ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த 2 கம்பெனிக்கும் சப்சிடரி ஹோல்டிங் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அவங்க அதுல வச்சிருக்கிற ஷேர்ஸ் எப்பெல்லாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனியோட டிசீஸ்டு மெம்பரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவா அவங்க ஹோல்ட் பண்ணலாம், அண்ட் ட்ரஸ்டியா ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் அந்த ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சப்சிடரி ஹோல்டிங் கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஹோல்ட் அதை கண்டினியூ பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே. சோ இதுல வந்து அவங்க 5% வந்து முன்னாடியே என்சிஎல்ல வந்து பீஷ்மா பிரைவேட் லிமிடெட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த 5% வந்து இவங்க கண்டினியூ பண்ணலாம். சோ வாட் இஸ் ஆன்சர்? டெல்லி. டெல்லி, வெரி குட். மனுஷன் என்ன எழுதியிருக்கா? டெல்லி. சங்கமித்ரா என்ன எழுதியிருக்கா? டெல்லி. ஓகே, அடுத்தது கேசி நான் 3 ஆக்ஷன் பண்றோம். நான் பண்றேன் சார். சொல்லு. இப்போ வந்து ஏஹெச்பிஎல்ங்கிறது ஒரு இந்தியா பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சார். அவங்க வந்து இப்ப மொசீரியில ஒரு லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு மிஸ்டர் கூப்பர்னு ஒரு ஏஜென்ட்டை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் கூப்பர் வந்து ஒரு வில்லா வந்து டீல் பேசி முடிச்சிருக்காங்க அந்த நான் ரெசிடென்ட் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியன் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏடிஹெச்எலா கமிஷன் ஏஜென்ட் யூஎஸ்ல. சரி, எனக்கு வந்து செக்ஷன் சொல்லு. கமிஷன் ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கலாம்? சார் 25,000 USD or 5% of the inward remittance whichever is higher. ஓகே, அதுக்கு மேல போச்சுன்னா இது என்ன ஷெட்யூல்? ஷெட்யூல் 3 of section 5. ஷெட்யூல் 3 ஆ 2 ஆ? 3 1 prohibition, 2 central government, 3 RBI. ஓகே, 3 தான். RBI தான் இது வரும். கரெக்ட். சரியா? சோ ஷெட்யூல் 3 தான். கரண்ட் அக்கவுண்ட் ட்ரான்சாக்ஷன் ஷெட்யூல் 3. அப்புறம் செகண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்தியா பேஸ்ட் கம்பெனில ஒரு லேண்ட் ஸ்லைட்லாம் வந்திருக்கு, அதனால கொஞ்சம் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால ஒரு கன்சல்டன்சி ஏஜென்ட், ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. சரி,
அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு கமிஷன் தரணுங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. இப்ப வெயிட் பண்ண வரேன். கன்சல்டன்சில 2 கன்சல்டன்சி இருக்கு. என்ன கன்சல்டன்சி? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருந்தா அதுக்கு வந்து 10 மில்லியன் USD. ம். அதுக்கு மேல போனா RBI பர்மிஷன். இதே சரி. அதர் தேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சினா 1 மில்லியன் USD. ம். இந்த கேஸ்ல என்ன கன்சல்டன்சி கேட்டிருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சி 10 மில்லியன் வரை அலௌடு. அதுக்கு மேல போனா RBI பர்மிஷன். சரி, ஓகே. சரி, இப்ப இவங்க எவ்வளோ USD இன்வெர்ட் வந்திருக்குது? இன்வார்டு வந்து கமிஷன் ஏஜென்ட் மிஸ்டர் கூப்பர்ட்ட இருந்து 6 lakh USD வந்திருக்கு. அவரு கொடுக்கல, அவர் மூலியமா வந்துச்சு. அதான் அவங்க மூலியமா. So what should be the question and what can be the answer? கொஸ்டின் வந்து இவங்களுக்கு வந்து எவ்வளவு மேக்ஸிமம் கமிஷன் கொடுக்கலாங்கிற மாதிரி What is the கேட்டிருப்பாங்க. answer for that? 6 மில்லியன்ல 5% ஆஃப் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் 30,000 USD ஆர் 25,000 USD whichever is higher. ஓகே. ஸோ அது வரையும் ஒரு கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பு. ஸோ நீ கொஸ்டின் பேப்பரை படிக்கும் போதே உங்களுக்கு என்ன தோணணும்? என்ன மாதிரி கேட்பாங்க? என்ன மாதிரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணணும். ஏன்னா உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்க போறன்றதை எழுதிடுவாங்க. புரிஞ்சுதா இல்லையா? அதுக்காக தான் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணுவாங்க. புரிஞ்சா? இதுலேருந்து தான் நான் கொஸ்டின் கேட்க போறேன்னு எழுதிடுவாங்க. இப்போ டிராவல்லேருந்து கொஸ்டின் கேட்க போறான்னு வச்சுக்கோயேன், 2.5 lakhsன்னு எழுதிடுவான். ஓகே. அப்போ என்ன பண்ணுவான்? ஜனனின்னு ஒரு பொண்ணு படிக்க போச்சு, அப்படியே அங்கே தங்கிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஜனனிக்கு எவ்வளோ அனுப்பலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட அக்கா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு போனாங்க, அதுக்கும் செலவு பண்ணாரு. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் ஆன்சரை. புரிஞ்சுதா? ஆன்சரை வச்சுட்டு தான் இது ஆன்சருக்கு என்ன மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு கேஸை கொடுக்கணுன்றதை அவன் யோசிப்பான். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்? இதெல்லாம் தான் பாசிபிள் கொஸ்டின்ஸ்ன்றது படிக்கும் போதே தோணணும். புரிஞ்சுதா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த AHBL வந்து 2 மெஷின் வந்து இம்போர்ட் பண்றாங்க. அது வந்து ஷிப் மூலமா இம்போர்ட் பண்றாங்க. அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இட் இஸ் வெல் பியாண்ட் த ஷிப்பிங் சார்ஜஸ் பிரிஸ்கிரைப்ட் பை ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஷிப்பிங், ஐ மீன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். ஷிப்பிங் சார்ஜஸ் அவங்க லிமிட்டே கொடுத்துருக்க மாட்டாங்களே, என்ன உளறற நீ? டிடென்ஷன் சார்ஜஸ், அந்த கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ். அது சொல்லு. கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ் தான் வரணும். அதுதான் DG ஷிப்பிங் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு யாருக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க? லிமிட்னு இல்லை, யார் சொல்லணும் ஷிப்பிங் சார்ஜஸை பற்றினா? யார் ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்லணும்? வெசல் ஹயர் சார்ஜஸ் யார் சொல்லணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், PSU மட்டும் தான் சொல்லணும். PSU. இந்த கம்பெனி PSUவே இல்லையே. இதே இது PSU கம்பெனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ இந்த வெசல் ஹையரிங் சார்ஜஸ்க்குலாம் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். அவங்க சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும், அங்கே போய் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது PSU இல்லைல்ல, அதனால அந்த கொஸ்டின் வராது நமக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒருவேளை ஷிப்பிங் ஹையர் சார்ஜஸாக இருந்ததுன்னா அதை யோசிக்கணும் நீ. ஆனால் இந்த கொஸ்டினில் ஷிப்பிங் ஹையர் சார்ஜஸ் கிடையாது, இது கண்டெய்னர் டிடென்ஷனு. சரி, போ. கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ் வந்து அந்த பிரிஸ்கிரைப் ரேட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னா, டோனிங்கிற ஒரு இந்தியன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் யூஎஸ்ல இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க வந்து இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்ல ஆனா இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து ப்ரோஹிபிட்டட். என்ன ஷெட்யூல்ல சார்? செக்ஷன் 6ல அது ப்ரோஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ல வரும் சார். செக்ஷன் 6ல 3 இருக்கும் ஆக்சுவலி. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் cannot be imposed, பர்மிசபிள், ப்ரோஹிபிட்டட். ஓகே, இது வந்து 3ல தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் cannot be imposed, செகண்ட் வந்து பர்மிசபிள், தேர்ட் வந்துட்டு ப்ரோஹிபிட்டட். சரியா? அடுத்தது அதான் கொஸ்டின் முடிஞ்சு. அதோட 4 பாயிண்ட், மொத்தமா 4 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. சொல்லு. 8th ஒன்க்கு வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு வந்து அந்த டிடென்ஷன் சார்ஜஸ்க்கு வந்து யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் இருந்து, ஆப்ஷன் ஏ. சரி, அப்புறம் வந்து டோனியால இந்த ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ண முடியாது, இட் இஸ் ப்ரோஹிபிட்டட், ஆப்ஷன் சி. ஓகே, cannot invest. ஓகே. அப்புறம் கூப்பருக்கு வந்து எவ்வளோ கமிஷன் தர முடியும் அந்த கூப்பர் கன்சல்டன்சி சர்வீஸ்க்கு?
10 மில்லியன் USD. ஓகே, இதான் நீ முன்னாடியே சொல்லிருந்தல்ல. ஆ சரி, ஓகே. ஆக்சுவலி உனக்கு டவுட் வரலாம், இது வந்து நார்மல் கன்சல்டன்சியா இல்லைனா வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சியான்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ல. சரியா? ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சி கொடுக்கல, அதனால டவுட் வந்திருக்கலாம். ஸோ இது பி ஆப்ஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவன் 30,000 கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல அவன் 20,000 கொடுத்தனால கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஏன்னா 31 மில்லியன் 10 மில்லியன் கொடுத்தா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். நான் ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தேன்னா 31 மில்லியன் 10 மில்லியன் செட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 25 1 மில்லியன் 25 10 மில்லியன் செட் பண்ணியிருப்பேன். இந்த 15 10 இருக்கவே இருக்காது என் ஆப்ஷன்ல. சாவுடான் இருப்பேன். இந்த கொஸ்டின் வந்து 2 பேருக்குமே கேட்டிருக்காங்க. கமிஷன் ஏஜென்ட்க்கும் கேட்டிருக்காங்க, கன்சல்டன்சி சார்ஜ்க்கும் கேட்டிருக்காங்க. அதான் சரி அப்படி நான் சொல்றேன். இப்ப ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இந்த ரெண்டுத்தையும் தூக்கிட்டு 25,000 and 10 மில்லியன் 30,000 and 1 மில்லியன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்ப சியும் டியும் என்ன எழுதுவ? செம்மையா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சின்னு சொல்லவே இல்லை. ஸோ ஒரு ஆன்சர் வந்து 30,000 ஒன்று இருக்கிறதுனால அதை வச்சு இது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இந்த ஆன்சர் மாறப்போறது இல்லை. பட் இதே வந்து இப்போ சிலையும் 30,000 இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஆனால் 1 மில்லியன் இருக்கு, 10 மில்லியன் இல்லை 1 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போ நார்மல் கன்சல்டன்சியா இருந்ததுன்னா அது 1 மில்லியன் தானே ஆன்சரு. அப்போ கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருக்கும்ல. ஸோ அதுபடி பார்த்தா இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவும் கொஞ்சம் நல்லவன். ஓகேவா? சரி, அது என்ன சொல்றேன்னா, நாலாம் கொஸ்டின் செட் இன்னும் ஐயோ மண்டே பிச்சுக்கோன்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணிருப்பேன். அப்புறம் ஜெனரல் என்ன டவுட்டா? சார், இதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேக்கப்னு ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்கல்ல, சோ அதனால நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கலாம். அதுதான் ஆக்சுவலி ஆன்சர். அதுதான் பாயிண்ட். அங்க நான் பார்த்தேன் அந்த வார்த்தை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கப்னு ஒரு வார்த்தை இருக்கும். சரியா? ஆனா இது வந்து எக்ஸாக்டா அதுதானான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அந்த கன்ஃபியூஷன் ஆகணும்னா உன்னை எக்ஸ்ட்ராவா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த 30,000 1 மில்லியன் ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம்னு சொல்ல வரேன். ஆனா ஆன்சர் வந்து 30,000 10 மில்லியன் தான் ஆன்சர். ஆனா உன்னை எக்ஸ்ட்ராவா கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நாங்க சொல்றேன். நான் புரிஞ்ச, உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கப் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான்றதுனால நான் 10 மில்லியன் எழுதிருக்கேன்றது ஆன்சர். பட் ஹவு கேன் ஐ கன்ஃபியூஸ் யூ? புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்றதுதான். இப்ப நீ வந்து ஒன்னு படிச்சிருக்க ஒன்னு படிக்கல. இப்ப ஒன்னு தெரியுது உனக்கு 30,000 தெரியுது, இதை வச்சுட்டு இது ஆன்சர் எழுதிடல நீ. இப்ப இந்த அளவுக்கு நீ படிக்கலன்னு வச்சுக்கோயேன், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 1 மில்லியன் 10 மில்லியன் நார்மலுக்கு இதெல்லாம் எவ்வளவு படிச்சிருப்பா, எவ்வளவு பேர் படிச்சிருப்பான்னு நினைக்கிற நீ? நம்ம கிளாஸ்ல ஒரு விஷயமும் லைன் பை லைன் டிக்கடிச்சு படிச்சோம். இந்த மாதிரி ஒருவேளை படிக்கலன்னு வச்சுக்கோ. நிறைய பேர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எக்ஸம்ஷன் படிக்கல. நான் நிறைய பேர் பசங்க கிட்ட கேட்டேன், எங்கெங்கெல்லாம் அந்த கட்டமா இருக்க பாக்ஸோ ஒண்ணுமே படிக்கல, பிரைவேட் லிமிடெட் எக்ஸம்ஷன் படிக்கவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. வெறும் மேலே இருக்கிற கண்டென்ட் தான் படிச்சிருக்காங்க. கீழே அப்பப்போ ப்ளூ கலர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பான் தெரியுமா, அங்கங்க அந்த மாதிரி நிறைய கட்டம் போட்டு கொடுத்துருக்கான். ஓகே, அதெல்லாம் படிக்கவே இல்லை, சும்மா மெயின்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும் படிச்சுட்டு போறாங்க. அந்த பாக்ஸ்ல எல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தோம். நீ எக்ஸாம் எழுதும்போது தெரிஞ்சிருக்கும் உனக்கு, ஐயோ என்னடா இங்க என்னலாம் கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். if they want to make it tough, no, it is not something remote. அது ஏன் பாக்ஸ்ல போட்டா ரிமோட்னு நினைச்சிக்கிறீங்க? அது சம்மந்தமே இல்லாம ஏதோ கொடுத்துருக்காங்க, அப்படி கிடையாது. அவன் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறான், இங்க பாத்தியா இது டிஃபரன்ஸ் இருக்குது, இது எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அப்படி லெஃப்ட்ல தள்ளிடுறோம். ஓகேவா? ஐஎஃப்எஸ்சி நீ லெஃப்ட்ல தள்ளினா ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா எல்லாத்துலயும் ஐஎஃப்எஸ்சி எக்ஸம்ஷன் இருக்கும். ஆனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் நீ லெஃப்ட்ல தள்ளக்கூடாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில 2 விதமான எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பான். ப்ரொவைடட் தே ஃபைல் ஆனுவல் அக்கவுண்ட்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் டைம் ஃபார் ஆல் தி இயர்ஸ், அப்படி ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். இன்னொன்றுல வந்துட்டு தேர் ஷேர் கேபிட்டல் இஸ் நாட் ஹெல்ட் பை பாடி கார்பரேட் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ இந்த 2 எக்ஸப்ஷன்ல எந்தெந்த செக்ஷன்ல எந்த மாதிரி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான்லாம் படிச்சு வைக்கணும். சரியா? சரி, அடுத்தது போவோம். ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிலிட்டி கேக்குறாங்க. இதுக்கு வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட்ல எதுவும் கிடையாது. சென்ட்ரல் ஆக்ட் அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி. ஆக்ட் does not define. ஓகே. டிக்கு வந்து 12th क्वेश्चन வந்து ஒரு பார்ட்னர் டெத் ஆனக்கு அப்புறமும் அதே பேர்ல எல்எல்பி கண்டினியூ ஆனா அந்த
அந்த டிசீஸ்ட் பார்ட்னரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ லயபிள் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ம் முடியாது. ஆப்ஷன் டி. ஓகே. ஃபோர்த் கேஸ் ஸ்டடி ஆக்ஷன் பண்ணுறான். நான் பண்ணுவேன் சார். ம் இது ஜேகே லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில 75% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஆர்கே லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் வச்சிருக்காங்க. இப்போ இங்க வந்து ஆர்கே லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியோட கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா வந்து 19% வச்சிருக்காங்க, ராஜஸ்தான் வந்து 20% வச்சிருக்காங்க, பஞ்சாப் 18%. ஸோ இது ஓவராலா 57% வருது. அதனால ஆர்கே லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜேகே லாஜிஸ்டிக்ஸ் தென்? இட்ஸ் a subsidiary of a government company, so it is also a government. வெரி குட். அப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் சினாரியோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரோஹன் அப்படின்ற ஜேகே லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெடோட ஆடிட்டர் ரோஹன் வந்து 29 செப்டம்பர் 2023 அப்போ வந்து ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ரிசைன் பண்றாரு. அவரோட ரெமுனரேஷன் 5 lakhs இருக்கு. அவர் வந்து ரிசைன் பண்றப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்கணும், அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இவங்க ரோஹன் போனக்கு அப்புறம் இன்னொரு ஆடிட் ஃபார்ம் வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அந்த ஃபார்மோட நேம் வந்து ஏஜி அண்ட் அசோசியேட்ஸ். அந்த ஃபார்ம்ல இருக்க ஒரு பார்ட்னர் பேர் வந்து அவினாஷ். அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு 1.49 lakhs அது 1.49 lakhs ஒர்த்து ஒரு லோனும் 3.5 lakhs ஒர்த்து லோனும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா 4,99,000 லோன் வருது. ஜென்ரலா ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட்டர் ஃபார்மோ ஆடிட்டரோ நாட் எலிஜிபிள் எப்போனா அந்த இன்டெப்டட்னஸ் வந்து 5 lakh வந்து வரப்போ, 5 lakh எக்ஸீட் ஆகுறப்போ. இங்க 4,99,000 தான் இருக்கு, அதனால அது வந்து அது பிரச்சனை இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜேகே லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் ரெண்டு கம்பெனியும் என்ன கம்பெனின்னு கேட்கறாங்க. இங்க வந்து ஆர்கே வந்து சின்ஸ் 57% இருக்கனால இது கவர்மெண்ட் கம்பெனி, ஜேகேவும் சப்சிடி ஆஃப் ஆர்கேன்றதுனால அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி. செகண்ட் கொஸ்டின் எனக்கு வாட் இஸ் ஆன்சர்? சியா? ஆப்ஷன் சி, சென்னை. சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவினாஷ் வந்து அந்த அவினாஷ்ன்றது இந்த புதுசா அப்பாயிண்ட் பண்ண ஆடிட் ஃபார்மோட ஒரு பார்ட்னர். அவன் வந்து இஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் அப்பாயிண்ட் பண்ணது வேலிடான்னு கேட்டிருக்காங்க. அது வேலிட் தான், ஏன்னா அந்த பிரிஸ்கிரைப்ட் லிமிட்க்கு கீழே தான் இருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து ரோஹன் அந்த ஆடிட்டர் வந்து ரெசிக்னேஷன் பத்தி இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரிசைன் பண்றதுல இருந்து இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ 30 daysக்குள்ள ரெஜிஸ்ட்ரார் கிட்ட, கம்பெனி கிட்ட, சிஏஜி கிட்ட வந்து ADT 3ல வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அது பண்ணணும். அது பண்ணல. அது பண்ணாதனால வந்து இவங்க 3 பேர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெனால்ட்டி இருக்கு. அது வந்து 50,000 ஆர் ரெமுனரேஷன் whichever is lower. இங்க வந்து 50,000 ஆர் 5 lakhன்னு பாக்குறப்போ 50,000. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, சரி. 15 MCQ இருக்குது. 15க்கும் 15 கரெக்ட் யாரு? 15க்கு 14 கரெக்ட் யாரு? 13. நான் 13 சார். 13. ஜனனி எனக்கும் 13. ஜனனி 13. கதிரும் 13. நானும் 13. அனிஷா 13. எனக்கும் 13 சார். Okay, good. So, what can be your expected mark in MCQ in future அப்படின்னா your minimum should be 26. 26 should be your minimum. இனிமே இதான் பெஞ்ச்மார்க். சரியா? சரி, அடுத்தது let us go to descriptive. Descriptive first question யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? நான் சொல்லு. கம்பெனி இருக்கு, இவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் கேட்கல, இன்னொரு தடவை சொல்லு. ஸோ பீக்வேர் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 100 rupees ஈச், ப்ரீமியம் 2 rupees. இவங்க ஆக்சுவலி எந்த பர்பஸ்க்காக என்ன அப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டாங்கன்னா, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2024ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுனால சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அதுல ஆக்சுவலி இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டிருந்த அப்ஜெக்ட்காக வந்து அப்ளிகேஷன் பண்ணி வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து சர்ப்ளஸ் இருந்திருக்கு. அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக. இது மட்டும் இல்லாம அந்த மிச்சம் ஒரு 5 lakhs இருக்கு. அதை வந்து இன்னொரு லிஸ்டட் கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்க போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுல வந்து அதே மாதிரி இது ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்ல வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி தான் வந்து கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிப்போன்ற மாதிரி கிளியரா எதுவுமே கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பு. செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றப்போ நாங்க அப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்றோம்ன்றத பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லயும் ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லயும் கொடுக்கணும். அதே மாதிரி எதுக்காக நாங்க வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து வேற ஒரு யூஸ்க்காக வேரி பண்றோம்ன்றத ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் சேர்த்து கொடுக்கணும். இது ரெண்டுமே கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து தப்பு. இது அவங்க பண்ணல. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. தேர்ட் ஒன் என்னன்னா, இன்னொரு ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்றாங்க. இது வந்து எனக்கு ஒன்று ஆன்சர் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லு. இது என்ன சொல்றாங்க? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்டென்ஷன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் சரி, ரைட். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன? எந்த செக்ஷன்ல இருந்து இந்த क्वेश्चन கேக்குறாங்க? செக்ஷன் 27ல வேரியேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டேட்டட் இன் ப்ராஸ்பெக்டஸ். செக்ஷன் 27ல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 27. ஓகே. அது ஏன் அந்த பேர் எழுதல? சார் ஆனா ஏன் இவ்ளோ எழுதணுமா அப்படின்னு நினைச்சிட்டேன். எழுதணும். அது கீழே எழுதிருக்கல, வேரிங் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்காக, அது அங்கேயே எழுதிடணும். சரியா? ஓகே. பை ஸ்டேயிங் ஒன்லி இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணல. இப்ப வேற கலர் பேனா எடுத்துக்கோ. இப்ப ரெட் பிளாக் கலர் பேனா எக்ஸாம் எழுதிருக்கல, ப்ளூ கலர் பேனாவோ ரெட் கலர் பேனாவோ ஏதோ என்ன இருக்குதோ பக்கத்துல எடுத்துக்கோ. எடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணு. எக்ஸாம்ல நீ பிளாக் கலர்லயே அண்டர்லைன் பண்ணு. இப்போ வந்து நீ என்ன தப்பு பண்ணிருக்க, என்ன எக்ஸ்ட்ரா பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், வெர்னாக்குலர் ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணு. நீ என்ன 3 क्वेश्चनக்கு சேர்த்து ஒரே ஆன்சர் எழுதி வச்சிருக்க? ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஆன்சர் எழுதணும்ல. சரி ஆனா அவங்க ஃபைனலா இந்த மூணுமே வந்து டெனபிளா அதுக்கு நீ ப்ரொவிஷன் என்னத்தையும் எழுதிக்க. ப்ரொவிஷன் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் எழுதும்போது 1 2 3 ஆன்சர் எழுதணும். இல்லைன்னா கன்க்ளூஷன் 1 2 3 போடணும்ல. கன்க்ளூஷன்ல கூட நீ போடலையா 1 2 3ன்னு? அவனுக்கு அந்த டிஃபரன்ஸ் நம்ம அப்பதான் ஸ்டெப் மார்க் போடுவான். அவனுக்கு இதுக்கு 2 மார்க், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க்னு போடுவான். புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். யூ ஹேவ் டு கிவ் தேம் த ஸ்பேஸ் ஃபார் புட்டிங் ஸ்டெப் மார்க்ஸ். யார் அந்த வேலையை பார்த்துருக்கா? பாலகிருஷ்ணா பார்த்துருக்கான். பாப்பா அங்க பாரு, பண்ணிருக்கான் பாரு, கன்க்ளூஷன் எழுதியிருக்கான் பாரு. நான் சொன்னதை செல்ல குட்டிடா, நீ மைண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிட்டடா. என்ன பண்ணிருக்கா அனிஷா? இல்ல, இவளும் தப்பு பண்ணிருக்கா. சங்கமித்ரா என்ன பண்ணிருக்கா? என்ன கொஸ்டின் எழுதியிருக்கா? 4A எழுதி வச்சிருக்கா ஃபர்ஸ்ட். ஏன் உனக்கு 1 எழுதுறதுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு 1ல என்ன கஷ்டம் உனக்கு? கம்பல்சரி கொஸ்டின் லாஸ்ட்ல எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். அடி பாவி. 1Aவே எழுதலையா? ஐய அசிங்கம். சங்கமித்ரா சார் என்னது இது? சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த எம்சிக்யூலயே வந்து பெருசா படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதனால வந்து எந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா பார்த்த உடனே நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம் அந்த இதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதை எழுதினேன் சார். அதான் 4th சூஸ் பண்ணி எழுதினேன். அப்புறம் லாஸ்டா தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்தேன். ஒரு அப்பீர் வேற லெவல்ல படிக்க வேணாமா நீ? இந்த பொண்ணு கரெக்டா எழுதிருக்கா. பிரேமவர்ஷினி அழகா 1 2 3 போட்டு எழுதிருக்கா. ஸோ அனாலிசிஸ் ப்ரொவிஷன்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் நீ இதோட ஃபுல் மார்க் போட்டுருவான் இந்த கன்க்ளூஷன் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு போயிடும். சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன? செகண்ட் பாயிண்ட் என்ன அந்த கொஸ்டின்ல? சார் அந்த நோட்டீஸ், பப்ளிக் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ஜெக்ஷன் வந்து ரைட்டு. இங்க பாரு, இவ்வளோ பிரேமவர்ஷினி அப்ஜெக்ஷன் இஸ் வேலிட்ன்றது அண்டர்லைன் பண்ணணும். அப்ஜெக்ஷன் வேலிட் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது
இன்னொரு லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இல்லீகல் ஆஸ் பர் செக்ஷன் 27. அதுலயும் அப்ஜெக்ஷன் வேலிட். ஓகே டன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போங்க. சார் ஆர்எஸ்டி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது நான் கவர்மெண்ட் கம்பெனி. அந்த கம்பெனில வந்து சோஹன் லால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கண்டக்ட் பண்ண ஏஜெம்ல அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, 2 monthsக்குள்ளேயே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு. இப்போ இன்னொரு புது ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றதுக்காக நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இது வந்து நான் கவர்மெண்ட் கம்பெனிங்கிறதுனால இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு போனதுனால ஒரு கேஷுவல் வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு. நார்மலா கேஷுவல் வேகன்சி கிரியேட் ஆச்சுன்னா 30 daysக்குள்ள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை ஃபில் பண்ணுவாங்க. இங்க வந்து ரெசிக்னேஷன்னால அந்த கேஷுவல் வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைரக்டர் கிட்ட இருந்து நம்ம இந்த டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு, ஆடிட்டர் இந்த ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணதுல இருந்து 3 monthsக்குள்ள மீட்டிங் வச்சு ஆர்டினரி ரெசல்யூஷன் போர்ட் ஆஃப் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சார். போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க மாட்டாங்களா? என்ன எழுதிருக்க நீ? என்ன சொல்லும்போது வேற ஏதாவது சொல்ற, எழுதும்போது வேற ஏதாவது சொல்ற? இல்லையே சார். The casual vacancy should be filled by the board of directors within 30 days தான் எழுதிருக்கா. சொல்லும்போது வேற ஏதாவது சொல்ற. கீழ இருக்கு. Where such vacancy is created by resignation of an auditor, the appointment shall be made within 3 months approved by the company. ஐயோ தப்பு. மார்க்கே கிடையாது இந்த क्वेश्चनக்கு. ஏன்? அப்பாயின்மெண்ட் 30 நாளுக்குள்ள பண்ணி ஆகணும். ராட்டிஃபை தான் 3 மாசத்துக்குள்ள பண்ணி ஆகணும். நான் இத பார்த்தனே கரெக்ட்டா எழுதிட்டேன்னு நினைச்சேன். ராட்டிஃபிகேஷன் தானே 3 மாசம் டைம். அப்பாயின்மெண்ட் எங்க 3 மாசம் டைம்? ஐயே என்ன எழுதி இருக்க? ஓபன் பண்ணு. ஐசிஐ புக் ஓபன் பண்ணு. பிரேமவாசன் என்ன எழுதிருக்கான்னு பாப்போம். இவர எழுதிருக்க பாரு. The board may fill the casual vacancy within 30 days. Until the conclusion of where such vacancy is caused by resignation, such appointment shall be approved. இங்க பாரு. கரெக்ட்டா எழுதிருக்கா பாரு. Where such vacancy resignation, such appointment shall be approved in general meeting within a period of 3 months. புரிஞ்சுதா? அப்ரூவ் பண்றதுக்கு தான் அந்த 3 months போர்ட் மீட்டிங் அது அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணத ராட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அவங்க. ஓகே சார். கம்பெனில ஆடிட்டர் இல்லாம எப்படி 3 மாசம்லாம் இருக்கலாம்? புரிஞ்சுதா? நேஹா என்ன எழுதிருக்கா? நேஹா கரெக்டா எழுதிருக்கா? இந்த क्वेश्चन தப்பா எழுதிருக்கியா? கரெக்டா எழுதிருக்கேன் சார். ராட்டிஃபைன்னு போட்டு. ராட்டிஃபைன்ற வார்த்தை இருக்கா? இந்த பர்ஃபெக்ட்டா போட்டுருக்கா இந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் வேணும் எனக்கு. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும் நேஹா நீ. 30 daysன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். போர்டுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ரெசிக்னேஷன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். ராட்டிஃபைன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். 3 monthsன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். ஃபுல் மார்க் போட்டுடலாம் போட்டினா. அடுத்தது 1C. அனிஷா இந்த क्वेश्चन நீ 0 மார்க் போட்டுக்கோ. சரிங்க சார். ஓகே. 1C. ஓகே சார். அதுக்கப்புறமா முராரி லால்ன்ற ஒருத்தர், அவர் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, கொல்கத்தால 4 ரெசிடென்ஷியல் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து 2 crores வந்து காஸ்ட். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பில்டர்ஸ் இருக்கிற கம்பெனி மூலமா இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. அந்த பில்டர்ஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்க 2 புரோக்கர்ஸோட ஹெல்ப் வச்சு கமிஷன் பேசிஸ்ல இவங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க வந்து என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா, என்னையா இது எம்சிக்யூலயும் இந்த கமிஷன் இது கேட்டிருக்காங்க, இதுலயும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே ப்ரொவிஷனுக்கு எவ்வளவு மார்க்கா கொடுத்து வச்சிருக்காங்க? கரெக்டா? இதுவும் ரியல் எஸ்டேட் கமிஷன் क्वेश्चन தானே? ஆமா சார். அதுவும் ரியல் எஸ்டேட் கமிஷன் क्वेश्चन தான். 30,000 யூஎஸ்டி வந்துச்சே. ஆமா சார். ஐயோ ஒரே இதுல இருந்து இவ்வளோ ஏன் கேட்கறதுக்கு என்ன இவ்வளோ இருக்குது? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, எழுதி வச்சுக்கோ. உன் எக்ஸாமுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் கேள்வி. ஓகே, ஸோ உன் எக்ஸாமுக்கு என்னென்ன கேள்வி கேட்கலாம்னு சொல்றேன் பாரு. இப்போ இந்த எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டாங்க, ஓகேவா? செப்டம்பர்ல எதுல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்து வச்சுக்க. செப்டம்பர் எக்ஸாம்னு எழுதியிருந்தல, அந்த பேப்பரும் கொடுத்தேன் நான் உனக்கு எழுத சொல்லி, டெஸ்ட் எழுத சொல்லி. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அப்போ செப்டம்பர்லயும் ஜான்லயும் அந்த கேள்வி கேட்டாங்க. அப்ப செப்டம்பர்ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கானான்னு பாரு. கேட்டிருக்கானா கேட்கலையா? சரி விடு சார், இப்ப கேட்கலையா? அப்ப ஜூன்ல ஷோர் ஷார்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் கொஸ்டின். சரியா? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கேட்கலாம்.
இன்ஹெரிட்டன்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ல. அப்புறம் அந்த லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் 250 கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ். ஆனா அதுல கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டினாவது கொஞ்சம் கேட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இதுல அந்த டிஜி ஷிப்பிங் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மட்டும் கேட்டிருக்கான். ஆனா ரெசிடென்ஷியல்ஸ் கேட்கவே இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி ஃபார் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த 2 கொஸ்டின் அப்புறம் உங்களுக்கு ஏன் கொடுத்து எழுத வச்சேன்னு புரிஞ்சுக்கோங்க. செப்டம்பரும் ஜானும் ஏன் கொடுத்து எழுத வச்சேன்னா, எழுதும் போதே ஒய்யாள் இதெல்லாம் கேட்டாங்க, அடுத்து இதெல்லாம் ரெடி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஜான்வரியில் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா மே லைனும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினச்சிக்கோ. ஜான்வரியிலே டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணினா அப்போ மேலே ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கோ. ஓகே, ஆர் நான் படிக்காத மாதிரி நான் டஃப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். பேப்பர் ஈஸி தான், எனக்கு மட்டும் டஃப்பு. இதை சொன்னால் அடி வந்துடுவாங்க என்ன. எல்லாருக்கும் பேப்பர் டஃப்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பேப்பர் அவ்வளோ ஒன்றும் டஃப் இல்லைடான்னு சொன்னால் அடி வராங்க. படி. அப்புறம் என்ன 2 கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, முராரி லால் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பெர்மிசபிளா, அதுக்கப்புறமா அந்த கம்பெனி பே பண்ண கமிஷன் அந்த டிரான்சாக்ஷனுமே வந்து பெர்மிசபிளா அப்படின்னு கேக்குறாங்க. 2வது கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து இங்க ஷெட்யூல் 2 செக்ஷன் 6 ஷெட்யூல் 2ல வந்து இந்த பிஆர்ஓஐக்கு என்னென்னலாம் பெர்மிசபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சார். அதுல வந்து அக்வயரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ முராரி லால் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெர்மிசபிள். அதுக்கப்புறமா கமிஷனா இவங்க பே பண்ணியிருக்காங்க. அந்த கமிஷன் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஷெட்யூல் 3ல வந்து இந்த ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ்க்கு வந்து கமிஷன் கொடுக்கறது அதுவும் வந்து பெர்மிசபிள். இந்த கமிஷனா? நான் கூட ரியல் எஸ்டேட் கமிஷன் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டேன். அப்போ அதே இது கொஸ்டின் கேட்கல. இது வந்து அந்த இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஷெட்யூல் 1லேருந்து கேட்டிருக்காங்களோ? இது ஷெட்யூல் 1 2லேருந்து கேட்டிருக்காங்களா? 2 தான் சார். கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் 3 தான். ஓகே, 3லேருந்து தான் திருப்பி கேட்டுருக்காங்க அப்போ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வந்து இந்த ஒரு புரோக்கருக்கு எவ்வளவு பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்னோர் தி யூஎஸ்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ப்ரொவிஷன்ல வந்து 25,000 யூஎஸ்டி 25,000 யூஎஸ்டி அதே கொஸ்டின் தான் திருப்பி வந்துருச்சு. அப்படி வரும் சார். திருப்பி தான் வந்து இருக்குது. ஓகே, இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ்ல எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்க. இங்க வந்து என்ன ட்ரிக் கொஸ்டின்னா 60% தான் வந்து இன்வெர்ட் ரெமிட்டன்ஸா வந்திருக்கு. So அந்த 2 crores into 4 into 60% into 5% போட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட். சூப்பர். சோ 2 crores எல்லாரும் பார்த்தனே அதுல போட்டுருவாங்கன்ற இல்ல? அப்படி போடக்கூடாது. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்னன்னே புரியல. யார் முராரி லாலா கமிஷன் பே பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 2-3 கொஸ்டின் 2-3 வாட்டி படிச்சு பார்த்தேன். செக்ஷன் 5 ஆகுது. ஓகே, அனாலிசிஸ் சூப்பர். சரி, அடுத்தது 2A யார் படிக்க போறீங்க? சொல்றா சார். இந்த கொஸ்டின் வந்து செக்ஷன் 67 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து வந்திருக்கு. விச் டிஃபைன்ஸ் தி ப்ராஹிபிஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பர்ச்சேசிங் ஆஃப் கதையை சொல்லு. கதையா சார்? இந்த சில்க் செக்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு சார். அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. பட் அதோட அதுக்கு வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்கு. அது வந்து சில்க் பிளாக் லிமிடெட் விச் இஸ் அ பப்ளிக் கம்பெனி. ஸோ சில்க் வந்து இந்த பிரைவேட் கம்பெனி வந்து டீம்டு பப்ளிக் கம்பெனியா மாறிடும். இந்த செக்ஷன் 67 படி இது வந்து பப்ளிக் கம்பெனிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் சார். பிரைவேட் கம்பெனிக்கு இந்த இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வராது. ஆனா இது டீம்டு பப்ளிக் கம்பெனியா மாறும். நான் உன செக்ஷனுக்குள்ளேயே போக சொல்லல, உன எக்ஸ்பிளைன் பண்ண. ஃபர்ஸ்ட் எனக்கு क्वेश्चन சொல்றா ஸ்டூபிட் ஃபெலோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சார்? ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து இன்னொரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சப்சிடரி. அதான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் சொல்லு. செகண்ட் லைன் வந்து அவங்க வந்து 2 பேருக்கு வந்து லோன் கிராண்ட் பண்றதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்க சார் டைரக்டர்ஸ். 15 lakhs and 20 lakhs ஃபார் மிஸ்டர் சோகன் அண்ட் மிஸ் சுபர்ணா ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ். அதாவது அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு 2 பேருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. யார் அந்த 2 பேருக்கு லோனு? அந்த 2 பேரு சோகன் வந்து டெபுட்டி மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆஃப் சில்க் அந்த கம்பெனி சார். அவங்க சுபர்ணா வந்து இது குவாலிஃபைட் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், இஸ் a CFO. அவங்க அந்த கம்பெனியோட CFO அவங்க. சரி, அப்ப ஒருத்தர் யாரு, இன்னொருத்தர் யாரு சார்? ஒருத்தர் யாரு? சோகன் யாரு? சோகன் வந்து எம்ப்ளாயி சார். வெரி குட். அப்புறம் செகண்ட் வந்து KMP அவங்க. வெரி குட்.
ம் ஸோ இப்போ ப்ரொவிஷன் சொல்லவா சார்? சொல்லு. இப்போ ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 67 என்ன சொன்னாங்கன்னா, கிராண்டிங் லோன் ஆர் அந்த லோன் கொடுக்கறது வந்து அவங்க கம்பெனியோட ஃபுல்லி பெய்டு பர்ச்சேஸருக்கு வந்து கொடுக்கறது ஒரு வந்து சார் இது 2 ஆ 3 ஆடா இது கொஸ்டின்? சார் 2 ஆ? கொஞ்சம் தெளிவா தான் அது பெருசா தான் போனேன். அது 2 ஆ 3 ஆனே தெரியல எனக்கு. சொல்லு. அதுல வந்து சொன்ன மாதிரி இது வந்து டீம்டு பப்ளிக் கம்பெனியா மாறிது. ஏன்னா இதோட ஹோல்டிங் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனினால இந்த பிரைவேட் கம்பெனி வந்து டீம்டு ஹோல்டிங் கம்பெனியா டீம்டு பப்ளிக் கம்பெனியா மாறிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் 67 வந்து அப்ளை ஆகும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் வெதர் த ப்ரொபோஸ் ஒரு நிமிஷம். 667 ஓகே. company provides restriction. Okay, there are some exception or okay. இதுதான் நம்மளோட பாயிண்ட். The lending money to employee other than KMP. Very good. Other than KMP or directorன்ற வார்த்தை வரணும். எனக்கு அந்த directorன்ற வார்த்தை வரணும் இங்க. புரிஞ்சுதா? KMPன்ற வார்த்தை செக்ஷன் ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு பிராக்கெட்ல அதர் தேன் டேரக்டர்ஸ் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ஐசிஐ புக்ல. சரி. 6 ஒரு 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது சார் இருக்கு. ம் அதுல வந்து அதோட நேச்சர் வந்து லெண்டிங்கா இருந்தா சரி, அதை பார்த்துட்டேன். அது கீழே ஆன்சர்ஸ் வா. இந்த ப்ரொபோஸ்ட் லோன் வந்து வேலிடான்னு கேட்டிருக்காங்க சார். ஸோ ரெண்டுமே வந்து வேலிட் ஆகாது. ஏன்னா சோகனோட இது salary வந்து மேனேஜர் ஓகேவா? ஆனா இவன் நீங்க எம்ப்ளாயின்னு ஸ்பெசிஃபை பண்ணலையே. எங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்க? சோகன் எம்ப்ளாயின்றதை எங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்க? பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலன்னா ஆன்சர் எப்படி எழுத முடியும்? அப்புறம் எப்படி மார்க் கொடுப்பேன்? ப்ரொவிஷனுக்கு மார்க் கொடுப்பேன், அனாலிசிஸ்க்கு மார்க்கே கொடுக்க முடியாது. சோகன் எம்ப்ளாயி, அவனோட சேலரி இவ்வளவு ரூபா, அதுல 6 மாசம் இவ்வளவு ரூபா அப்படின்றது எழுதணும்ல. அப்ப எவ்வளவு பர்மிசபிள்ன்றது எழுதணும்ல. அப்புறம் எப்படி மார்க் கேட்ப? அவன் எவ்வளவு ரூபா சேலரி வாங்குறான்? 1 lakhs per month சார். எழுதினாதான் மார்க். ஆன்சர் கரெக்டா இருந்தாலும் நான் மார்க் கொடுக்க மாட்டேன். ஓகே, அனாலிசிஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும். ஆமா, இது நீ 50% மார்க் தான் எதிர்பார்க்க முடியும். ஓகே சார். ஸோ 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 2.5 மார்க் தருவேன் நான். ஓகே சார். அடுத்தது பி சார். இந்த கொஸ்டின் வந்து சாப்டர் 5 டெபாசிட்ஸ்ல இருந்து செக்ஷன் 74ல இருந்து வருது சார். இங்க வந்து பியூஐ பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸ்டார்ட் அப் இல்லையா? ஸ்டார்ட் அப் கிடையாது, அசோசியேட்டும் கிடையாது, சப்சிடியரியும் கிடையாது சார். ஓகே. அவங்க வந்து இந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு, ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து எந்த டிஃபால்ட்டுமே பண்ணதில்லை. ஆனுவல் ரிட்டர்ன்லையும் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லையும். ஏதோ ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்க போறாங்களா பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு பார்க்கணும். ஆமா சார். பார்க்கணும். சம்டைம்ஸ் ஸ்டார்ட் அப்புக்கு சில எக்ஸம்ஷன் இருக்கும். ஆனா இது ஸ்டார்ட் அப் இல்லைன்னு தெளிவா கொடுத்துட்டான். ஆனா ஸ்டார்ட் அப் இல்லைனா கூட பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு சம் எக்ஸம்ஷன் இருக்கும். சார். ஓகேயா? அது பார்க்கணும். ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். படி. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு டெபாசிட்ஸ்க்கு எப்படி எக்ஸம்ஷன் இருக்கும்? டெபாசிட்ஸ்க்கு சார் 2 கண்டிஷன் இருக்கு சார். ஒன்று, பிரைவேட் கம்பெனி 100%க்கு வந்து 100% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த கொஸ்டின்லயே செகண்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க, இதே சொல்லவே இல்லையே. சாரி சார். அது வந்து ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக ஆகும் சார். ஏன்னா அது வந்து 25%னால சப்சிடியரியா மாறாது. அப்போ அது பிரைவேட் கம்பெனியாவே தான் இருக்கும். ஸோ அப்போது வந்து ஆன்சர் வெரி டிஃப்ரெண்ட் ஆகும் சார். என்ன டிஃபரெண்ட்? அதை சொல்லு சார். அது வந்து டைரக்டருக்கு லோன் கொடுக்கலாமா? ஆமாம் சார். சூப்பர்னாக்கு லோன் கொடுக்கலாமா அந்த கேஸ்ல? கொடுக்கலாம் சார். ஏன்னா அவங்க பிரைவேட் கம்பெனியா இருப்பாங்க. இந்த 67 அப்ளை ஆகும் சார். அனிஷா, உன் ஆன்சர் என்ன? நான் அந்த क्वेश्चन ஆன்சரே பண்ணல சார். 5th क्वेश्चन போயிட்டு. வேற யாரும் இந்த क्वेश्चन எழுதினீங்க? சங்கமித்ரா, நீ எழுதினியா? நேஹா, பிரேமவர்ஷினி, யாருமே எழுதலையா? சரி, ஓகே, நீங்க இப்ப எழுத தேவையில்ல. அவன் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு ஆன்சர் சொல்லுங்க. அவன் என்ன சொன்னானா, சப்சிடரியா இல்லைன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு செக்ஷன் 67 எக்ஸம்டட் அப்படின்னா லோன் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதா? அப்ப டைரக்டருக்கு லோன் கொடுக்கலாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொன்னான் அவன். ஓகே, இப்ப அது ஆன்சர் கரெக்டா?
எஸ் சார். செக்ஷன் 6 ஓப்பன் பண்ணுங்க உங்க ஐசிஐ புக்ல செக்ஷன் 6 ஓப்பன் பண்ணுங்க. கீழே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எக்ஸாம்ஷன் கொடுத்துருவோம், அதை எடுத்து படிங்க. என்னவா ஆன்சர் என்ன கனிஷா? எப்ப எக்ஸாம்ஷன் கொடுப்பான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு? அந்த கம்பெனில வேற எந்த ஒரு பாடி கார்ப்பரேட்டும் ஹோல்ட் பண்ணி இருந்திருக்க கூடாது. அதுக்கப்புறமா வாங்குற அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப இப்ப சொல்ல ஆன்சர். அவங்களுக்கு அந்த இது வராது சார், அதே சேம் ஆன்சர் தான் வரும். அதான் ஆன்சர். புரிஞ்சுதா? குழப்பிட்டான். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எக்ஸாம்ஷன்ல 2 மாதிரி இருக்குது. ஒன்னு ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ஆனுவல் கரெக்டா ஃபைல் பண்ணான்ற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பாடி கார்ப்பரேட் ஷேர் வச்சுக்காம இருந்தா சில எக்ஸாம்ஷன் இருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? இது அந்த எக்ஸாம்ஷன்ல வரும் இது. ஆனா இதான் பாடி கார்ப்பரேட் ஷேர் வச்சிருக்கானே, ஒரு ஷேர் வச்சிருந்தா என்ன, 25% வச்சிருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. கதிரே புரிஞ்சா? ஓகே சார். அப்ப உனக்கு 2.5 மார்க் வராது இந்த கொஸ்டினுக்கு. இந்த 2 மார்க்கு வரவே வராது. அந்த 3 மார்க்ல ஆஃப் அப்படின்னா 1.5 மார்க் தான் இந்த கொஸ்டின் உனக்கு வரும். புரிஞ்சா கதிரே? ஓகே சார். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த டெபாசிட்ஸ் சார், அதுவும் இந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்குள்ள எக்ஸம்ஷன்ல தான். இவங்க வந்து ஒரு 2 ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க சார். 20 crores அண்ட் 14 crores வந்து எது வந்து இந்த எந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணால் அந்த கம்பெனிக்கு டெனபிளாக இருக்கும்னு கேட்குறாங்க சார். அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் சார். ப்ரொவிஷன் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னா, இவங்க 100%க்கு மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 15 crores சார். பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பிளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பிளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து 15 crores. இதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணோம்னா அவங்களோட பாரோயிங்ஸ் வந்து டபுள் தி பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் 50 crore விச்எவர் இஸ் லெஸ்ஸாக இருக்கணும். அது வந்து பாரோயிங்ஸோட லெஸ்ஸாக இருக்கணும் சார். ஆர் அதோட அவங்களோட ஷேர்ஸ் வந்து பாடி கார்டு, அதாவது இங்கே ஒரு சப்சிடியராகவோ அசோசியேட்டாவோ இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அவங்களோட பாரோவிங்ஸ் வந்து டோட்டல் பாரோவிங்ஸ் வந்து 17 crores. டபுள் தி பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 16 crores ஆர் 15 crores, 50 crores விச் எவர் லெஸ் இருக்கும்போது 16 crores. ஸோ 16 crores தான் டபுள். பட் அவங்க வந்து 17 crores வந்து பாரோவிங்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து 100%க்கு மேலே டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது சார். அப்போது இவங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அது வந்து பிரைவேட் கம்பெனிஸ் 100% டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறவங்களும், ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்கார்பரேட் ஃப்ரம் 5 yearsக்கும் எக்ஸம்டட். அவங்க டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை சார். ஸோ அப்போது உங்களுக்கு 14 crores தான் சூட்டபுளாக இருக்கும் சார். இதில் ஒரே ஒரு மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் நான் ப்ரொவிஷனில். என்னன்னா வந்து டிஆர்ஆர் வந்து 20% 15% போட்டேன் சார் பிளெண்டர். 15% ஏன் நீ அந்த கன்ஃபியூஷன் உனக்கு ஏன் வந்துச்சு? நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோமே அந்த மாதிரி. இல்லை சார், அது இது டிபெஞ்சர் ரிசர்வ் 15% சார். இது இந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் 15% 10%? டிஆர்ஆர்ஐ 15%. 15% சார் டிஆர்ஆர்ஐ. இந்த 30th April ரெண்டுமே 15% 20% வரும் சார். அது ரிசர்வ் கிரியேஷனா இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாடா? இன்வெஸ்ட்மெண்ட். இது ரிசர்வ் கிரியேஷன் தானே கேட்டிருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலையே.
அதான் சார் ஏதோ கன்ஃபியூஷன்ல போட்டேன் சார். அப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் மாத்தல. சரி தப்பு ஓகே. இதனால மாத்து. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ப்ரொபோசல் தான் சார் டெனபிளா இருக்கும். ஏன்னா 14 crores வந்து 15 crores கீழே தான் இருக்கு. 100% கீழே தான் இருக்கு. ஸோ அவங்க டிஆர்ஆரும் கிரியேட் பண்ண தேவையில்ல சார். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின். சி வந்து இது டாக்குமெண்ட் சார். ம் பவர் ஆஃப் அட்டானியும் செக்கும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து டாக்குமெண்ட் தான் சார். டாக்குமெண்ட் இந்த மீனிங் போட்டு எடுத்து. ம் சரி ஓகே. அடுத்தது 3 யாருமா படிக்க போறீங்க? நான் ம் தேர்ட் கொஸ்டின்ல வந்து ஏ சப்டிவிஷன்ல யுஐஎன்ஏ அப்படின்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இதோட நேம் வந்து சிமிலரா இருக்கு மிஸ்டர் எக்ஸோட ட்ரேட்மார்க்கோட அப்படின்ற மாதிரி மிஸ்டர் எக்ஸ் வந்து 1st April 2018 அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணது வந்து 10th July 2024. அவர் அடுத்து ரீஜனல் ட்ரேட்மார்க். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன். கம்பெனி எப்போ இன்கார்பரேட் ஆச்சு? 2022ல சரி. 1st June. இன்கார்பரேட் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போட்டார் அவரு. போட்டார் சார். அதை எங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவா சொல்லு. அவர் வந்து 10th July 2024லயே அவர் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்காரு சார். சோ அப்ப அவர் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளேயே 2 எங்க இயர்ஸ். எங்க எங்க எந்த எந்த லைன்ல அது சொல்ற? இங்க சொல்றியா? ஆமா சார். So He lodged the complaint with the 22 லேன்னா அப்ப டைம் என்ன இருக்குது அவருக்கு? 3 இயர்ஸ்னா ஜூன் 25 வரைக்கும் இருக்குது. ஆனா yes sir. ஜூலை 24லயே ஃபைல் பண்ணிட்டாரு. சரி ஓகே. ம் அடுத்து வந்து அந்த யுஐஎன்ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கிற ஒரு டைரக்டர் மிஸ்டர் டி வந்து அவரோட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி கம்பெனியோட நேம் வந்து அந்த கம்பெனியோட நேம் கூட சிமிலரா இருந்தா மட்டும்தான் அது இன்வாலிட் அப்படின்னு சொல்றாரு. கிடையாது, ட்ரேட்மார்க் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாரு. எஸ் சார். ஆனா ட்ரேட்மார்க்கும் சிமிலரா இருந்தாலுமே அது இன்வாலிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார், செக்ஷன் 16ல சார். அடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்களா சார்? ஒரு நிமிஷம் வரேன். நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். இது என்ன கொஸ்டின் நம்பரு? 3A. 3A. அடுத்து வந்து அவரு 2 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் டி சொல்றாரு. ஆனா செக்ஷன் 16 படி கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சோ அதனால அவரோட கன்டென்ஷன் வந்து இன்வாலிட். ஓகே. அடுத்து சார். 2 கொஸ்டின் தானே அதுல? எஸ் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்பக்குள்ள அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க சார். அந்த ஆர்டி வந்து ஆர்டர் பாஸ் பண்ணதுல இருந்து வித்தின் 3 monthsக்குள்ள அவங்க நேம் சேஞ்ச் பண்ணணும் சார். அண்ட் அந்த சேஞ்சையும் வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட 15 daysக்குள்ள ஃபைல் பண்ணணும். நீ ட்ரேட்மார்க்கு கூட கேஸ் போடலான்றது அந்த வார்த்தை சொல்லணும்ல இங்க. ஆமா சார். அது வார்த்தை சொல்லலையே. ஆன்சர் கரெக்டா இருந்தா எனக்கு அந்த வார்த்தை இல்லையே. அடுத்தது. அடுத்து 3Bல இது வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான ஒரு கொஸ்டின் சார். மோர் தென் 2% ஆஃப் தி டோட்டல் ஓட்டிங் பவர் வந்து வச்சிருக்க மெம்பர்ஸ் வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் அதர் தென் ரிட்டையரிங் ஆடிட்டர். செக்ஷன் 140 படி இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் அதர் தென் ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கணும். செக்ஷன் 115 படி 140 படி ஏன் கொடுக்கணும்? அந்த அதுல வரும்ல சார். தப்பு. 140ல அப்பாயின்மெண்ட் பத்தி பேசவே மாட்டானே. 140ல ரிமூவல் அண்ட் ரெசிக்னேஷன் தானே. 139 தான் அப்படி எழுதி. இது வந்து 139 140 கொஸ்டினே கிடையாது. இது வந்து 100 சீரிஸ்ல வர கொஸ்டின். ஸ்பெஷல் நோட்டீஸ் என்ன செக்ஷன்? அது 115 சார். அந்த சீரிஸ்ல வர கொஸ்டின் இது. இது வந்து அந்த 115 எழுதுங்க. சாப்டர் நம்பர் 7 கொஸ்டின் இது.
இது ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் கொஸ்டினே கிடையாது. சாப்டர் நம்பர் 7ல 2 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பானா, எஸ் ரிமூவ் சார். பண்ணணும்னா ஆர் அதர் தான் ரிட்டையர் மொத்தம் 4 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பான். டைரக்டருக்கு 2 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பான், ஆடிட்டருக்கு 2 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பான் புக்ல. அந்த கொஸ்டின் இது. நீ என்ன செக்ஷன் எழுதி வச்சிருக்க? இந்த 140 போட்டிருக்கு சார். 115 எனக்கு ஞாபகம் வந்தது, ஆனா அது எழுதல. அந்த எலிஜிபிலிட்டி ஃபார் கிவிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். இந்த செக்ஷனை போட்டோன்னே அடிச்சிருவான். இதெல்லாம் நீ எழுதிருக்க, சூப்பர். உனக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்துன்னா உங்க செக்ஷன் நம்பர் எழுதிருக்க கூடாது. அக்கார்டிங் டு தி கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்பெஷல் நோட்டீஸ் இஸ் ரெக்வயர்ட்னு ஆரம்பிக்கணும். 140 உனக்கு கன்ஃபியூஷன் எப்படி வரும்? அங்க ரெசிக்னேஷன் தானே, இங்க என்ன ரிமூவ் பண்றானா இல்லைன்னா அவன் ரிசைன் பண்றானா? சம்மந்தமே இல்லையே. ரிமூவலுக்கு 140 நீ யூஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை மெம்பர் வந்து ரிமூவ் பண்ண, அவன் ரிட்டையர் ஆக போறான், அவனை ரீஅப்பாயிண்ட் தானே பண்ண போறது இல்ல. 140 வரக்கூடாது. சி உன் கன்டென்ஷன், அதாவது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுட்டு இந்த ஆன்சரை படிச்சேன்னா எனக்கு இந்த ஆன்சர் கரெக்ட்னு தோணும். பட் இந்த வார்த்தை இருந்ததுன்னா உனக்கு கன்ஃபியூஷன் தோணும். ஓ இந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகுறா போல இருக்கு அப்படின்னு தோணும் எனக்கு. புரியுதா? எஸ் சார். சரி. அடுத்து செக்ஷன் 115 படி தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு தெளிவு இல்ல செக்ஷன்னா செக்ஷன் எழுதாத. எனக்கு கண்டென்ட் ஃபுல்லா தெரியுது, ஆனா என்ன செக்ஷன் கோட் பண்றதுன்னு தெரியலனா செக்ஷன் எழுதாத. தங்களை தெரியாத சட்டமன்றம் இல்லைன்னு எழுதிரு. அடுத்து அந்த எலிஜிபிலிட்டி டு கிவ் ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து மெம்பர்ஸ் வந்து மோர் தென் 1% ஆஃப் தி டோட்டல் voting power ஆர் அக்ரிகேட் சம் ஆஃப் நாட் லெஸ் தென் 5 lakh rupees வந்து வச்சிருக்கணும். அப்படி இருந்தா அவங்க வந்து எழுதிருக்கோம்மா இந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் செக்ஷன். ஆமா சார். அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் நான் அதை யோசிச்சேன். பாலகிருஷ்ணன் என்ன பண்றான்னு பாப்போம். பால்கி 3CR. டேய் என்ன இது, என்ன क्वेश्चन இது? 2CR 3CR? இது 3B சார். 3B ஆ? இங்க இருக்கா? பயபுள்ள செக்ஷன் நம்பரே எழுதல. ஸ்டார்டிங்ல as per செக்ஷன் 115 எழுதிருக்காங்க சார். ஓ இது செக்ஷன் நம்பரா? நான் ஏதோ இஸ்னு படிச்சிட்டேன் சின்னதா இருக்கும்போது. டேய் அண்டர்லைன் கிட்டலாம் பண்ணுடா பாலகிருஷ்ணா. ஓகே சார். ஓகே சூப்பர். 115 தான் கரெக்டான ஆன்சர். பர்ஃபெக்ட். ஸ்கேன் பண்ணும்போது நல்லா ஸ்கேன் பண்றா. இவளா இவ்வளவு அழகா ஸ்கேன் பண்ணிருக்கா. இவ்வளவு எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாரு. ஸ்கேனிங் என்னத பண்ணி வச்சிருக்க நீ? ப்ளூ கலர்ல இருக்கு. ஃபில்டர் போடல சார் நானு. ஃபில்டர் போட வேண்டியதானே? இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபில்டர் போடாம இருக்கணும். இங்க ஃபில்டர் போட வேண்டியதானே? அங்க போடு, இங்க போடாத. இன்ஸ்டாகிராம்ல இல்ல சார். நான் அந்த கிராமத்துல நான் இல்ல சார். நான் நெல்லூர் சித்தூர்ல இருக்கேன் சார். திருப்பதியில இருக்காங்க. கரெக்ட். ஆமா சார், நான் இன்ஸ்டாகிராமத்துல இல்ல சார், நான் திருப்பதியில இருக்கேன் சார். அடுத்தது சோ அவங்க வந்து மோர் தென் 2% ஆஃப் தி டோட்டல் voting power வச்சிருக்கிறதுனால அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம். அவங்க they are eligible to give a special notice. அடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் a listed company வந்து voting மூலமா ஓட் போட்டிருக்காங்க. அடுத்து ஜெனரல் மீட்டிங் வந்து அவங்க திருப்பி ஓட்டை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ஷன் 108 படி ஃபர்ஸ்ட் voting வந்து எந்தெந்த கம்பெனிக்கு இருக்கணும் அப்படின்னா லிஸ்டட் கம்பெனியா இருக்கணும் அண்ட் அந்த கம்பெனில இருக்க மெம்பர்ஸ் மோர் தென் 1000 இருக்கணும். சரி. அதுக்கு அடுத்து அந்த எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல வந்து ஒரு தடவை ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி ஜெனரல் மீட்டிங்ல அவங்க அட்டென்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, ஆனா ஓட் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் cannot change. இதெல்லாம் நீ ஏன் அண்டர்லைன் பண்ண மாட்டற? இனிமே பண்ணிடுறேன் சார். அது அவசரமா எழுதுனதுனால மார்க் இனிமே கையோட பண்ணிடுறேன். இல்லனா பக்கமா ஏதாவது மார்க் வராது. ஓகேவா? அடுத்து அந்த டைரக்ட் क्वेश्चन சார். அப்சல்யூட்டா செஞ்சா எக்ஸ்போசிச்சர் நான் டிஜிட். எழுதிருக்கேன் சார். இந்த क्वेश्चन வந்து செப்டம்பர் பேப்பர்லயே வந்தது சார். இதுக்கு ஒரு கேஸ்ல கூட இருக்கு சார். அது மட்டும் படிச்சிருந்து கரெக்ட்டா அது கேட்டிருந்தான். அந்த அரோரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அவ்வளவுதான் படிச்சியா நீ? அந்த அரோரா அப்படின்ற பேர் அழகா இருக்குல்ல சார். அதனால அரோரா சிங்க்லர் அவ தான் இப்ப இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் செலிபிரிட்டி. அதனால நீ அவ பேர் படிச்சிருக்க. எனக்கு தெரியும். அரோரா டிஸ்னி பிரின்சஸ். ஓ அப்படி இன்னொன்னு இருக்குதா? அது எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அரோரா சிங்க்லர் எனக்கு தெரியாது. அனிஷா பார் ரெண்டுமே தெரியுது அவளுக்கு. ரெண்டுத்தையும் கை தட்டி சிரிச்சுன்னு இருக்காங்க. அதான் சார் கிளியர் வேர்ட்ஸ் நீட்ஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சார். அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுவே இன்டர்பிரேட் பண்ணணும். ஒருவேளை ஏதாவது இல்லாஜிக்கலா இருந்தது அந்த இன்டர்பிரேஷன் அப்படின்னா அவங்க லாஜிக்கல் இன்டர்பிரேஷன் ஆப்ட் பண்ணலாம். ஆம்பிகியூட்டி இருந்ததுன்னா இன்டர்பிரேட் பண்ணலாம், ஆம்பிகியூட்டி இல்லனா இல்லனா இன்டர்பிரேட். அடுத்து 4A யார் சொல்ல போறா? சொல்லு.
சார் அது ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஃபாரின் கம்பெனினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து செக்ஷன் 242 படி ஃபாரின் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி incorporated outside India but has a place of business in India either through itself or through agent, whether through physical mode or electronic mode. அப்புறம் ஏதாவது எனி எதர் வேலை பிசினஸ் ஆக்டிவிட்டி இந்தியாவில் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபாரின் கம்பெனி, அதோட டெஃபினேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் 4 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இது 4மே வந்து என்னென்ன கம்பெனின்னு கேட்டிருக்காங்க, ஃபாரின் கம்பெனியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் இன்கார்பரேஷனும் சிங்கப்பூர், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது சிங்கப்பூர். அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிங்கப்பூர்ல இருக்க இந்த கம்பெனி வந்து மும்பைல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டேட்டா பேஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது பர்டிகுலராகவே கொடுத்துருப்பாங்க. டேட்டா பேஸ் சர்வீஸ் கொடுத்தா மெயின் சர்வர் சிங்கப்பூர்ல இது இருந்தாலும் ஃபாரின் கம்பெனி. சரி, ஓகே, டன். இது அண்டர்லைன். சூப்பர். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து யூஏல வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் பிளேஸ் ஆஃப் பிசினஸே இல்லை சார், ஆனால் ஏஜென்ட் மட்டும் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. இங்க வந்து கிளியராகவே இல்லை, ஏஜென்ட் வந்து இந்தியாவில் வந்து பிசினஸ் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் கொடுக்கவே இல்லை. பிளேஸ் ஆஃப் பிசினஸும் இந்தியாவில் இல்லை. அதனால இது வந்து நாட் அ ஃபாரின் கம்பெனி. கேப் டவுன்ல வந்து இன்கார்பரேட் நாட் பாடி. ஏமா கரெக்ட். ஏன்னா அதாவது இவங்க பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இங்க இல்லவே இல்லை. வெறும் ஏஜென்ட் இருக்கிறதுனால ஏஜென்ட் மூலியமா பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஏஜென்ட் மூலியமா பிசினஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தா அது ஃபாரின் கம்பெனின்னு சொல்லலாம். ஓகே, ஆனா இது பண்ணல. ஓகே, டன். அப்புறம் அது வந்து கேப் டவுன் இன்கார்பரேட் இருக்கு. இங்க போர்ட் மீட்டிங் மட்டும் இந்தியாவில் வச்சிருக்காங்க, அதுக்காக அது ஃபாரின் கம்பெனி சொல்ல முடியாது. அதனால ஃபாரின் கம்பெனி. அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து ஜெர்மன்ல இன்கார்பரேட் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கம்பெனியோட 49% ஷேர்ஸ் வந்து இந்தியன் கம்பெனியா வச்சிருக்காங்க. ஜெனரலா செக்ஷன் 379ல என்ன சொல்லுவாங்கன்னா 380 to 386 அந்த செக்ஷனும் 390 to 393 இது எல்லாமே ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு அப்ளிகபிள். ஒருவேளை அவங்க வந்து ஃபண்ட்ஸ் இங்க ரைஸ் பண்றாங்கன்னா அது நடுவில் இருக்க செக்ஷன்ஸும் சேர்த்து அப்ளிகபிள். அதுக்கப்புறம் எப்போ வந்து இல்ல அந்த கம்பெனி அந்த ஃபாரின் கம்பெனில 50% நாட் லெஸ் than 50% வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனோ இல்ல ஒரு இந்தியன் கம்பெனியோ இல்ல கம்பைண்டாவோ வச்சிருந்தாங்கன்னா அது வந்து இஸ் அ கம்பெனி. இட் ஷுட் ஃபாலோ சாப்டர் 22 அது மாதிரி அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் as if it were a company incorporated in India. ஜஸ்ட் இது ஃபாலோ பண்ணும். ஆனா இவங்க வந்து ஜஸ்ட் இந்த ஷேர் மட்டும் தான் ஹோல்ட் பண்றாங்க. அதுவும் 49% தான், 50% கூட இல்ல. அதனால இது ஃபாரின் கம்பெனியே இல்ல, பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா. சரி, ஓகே. ஸோ ஆன்சர் என்ன? இட்ஸ் நாட் அ ஃபாரின் கம்பெனி. ஓகே, ஆக்சுவலி இவங்க என்ன எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, அதனால ஷேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இந்தியாவில் வச்சிருக்கான்னு கேட்டுக்கலாம். கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன? ஃபாரின் கம்பெனியா இருக்கு. என்ன செக்ஷன் கோட் பண்ணிருப்ப? 379 கிடையாது. இன்டர்பிரிட்டேஷன் செக்ஷன். வெரி குட். இன்டர்பிரேஷன் 386 கோட் பண்ணிருக்கணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, இவளே 379 நீ இப்போ ஆன்சர்ல கோட் பண்ணல. இந்த செக்ஷனுக்கு 379 கோட் பண்ணக்கூடாது. இந்த செக்ஷனுக்கு வெறும் 242 தான் கோட் பண்ணிருக்கணும். நீ 379 இங்க வேலையே இல்லை. 379 எப்போ வரும்? 50% வச்சிருந்தா தான் 379 வரும். ஓகே, அது அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஆக்டுக்கு. இது வெறும் 242 முடிச்சிட்டோம் இந்த செக்ஷனை. இது 379 பக்கமே வரல இந்த செக்ஷனுக்கு, இவங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? அடுத்தது பி. சார் கொஸ்டின் என்னது? கொஸ்டின் ஆன்சர் காணோம். ஃபோர்த் சார் எனக்கு ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் மட்டும் இருக்கு சார். இப்போ ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு மேல இருந்தா அந்த மாதிரிலாம் இல்ல சார். இல்ல கரெக்டா ஒரே இந்தியால ஒருத்தர் ஷேர் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஷேர் வச்சிருந்தாங்கன்னா அப்ப இவங்க ஷேரை விற்கணும்னா இவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் கொடுக்கணும்ல, லிக்விடிட்டிக்கு. அதுக்கு ஒரு ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆஃபீஸ் வைக்கணும்ல இந்தியால. ஆமா சார். பிளேஸ் ஆஃப் பிசினஸ் கிடையாது. இங்க இப்படி பொறுத்துக்க பாருங்க, நோ பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு பட் தே சின்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ் தே ஹோல்ட் ஷேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இந்தியான்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த நோ பிளேஸ் ஆஃப் பிசினஸ் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா ஷேர் அது அப்படிதான். அந்த மாதிரி கொடுத்துருந்தாதான் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப். இந்த மாதிரி ஈஸியா கொடுத்துட்டா இது ஈஸி. இதுல ட்ரிக்கியே இல்லையே. ட்ரிக் அங்கதானே இருக்குது. 385 யூஸ் பண்ணுன்னு உனக்கு தோணும், 386 இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணணும்னு உனக்கு தோண வைக்கிறது தான் ட்ரிக்கி. இது என்ன ட்ரிக்கி? அது எதுக்கு சொல்றேன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ஓகேவா? இன்னும் இப்போ ஃபாரின் கம்பெனில என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியும்னு பார்க்கணும். லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இன்னும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க முடியும். சரியா? டாக்குமெண்ட்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த அட்டெம்ப்ட் FC1 FC2 வச்சு கொஸ்டின் கேட்கலாம். சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் கொஸ்டின் கேட்பாங்க. நான் எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க.
ஜூன்லயோ செப்டம்பர்லயோ சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் கொஸ்டின் கேட்பான் ஃபாரின் கம்பெனில. அனிஷான்ற ஒரு பொண்ணு வந்து டைரக்டரா இருக்கா, ஆனா அவ அப்ராட்ல இருக்கா. நேஹான்ற பொண்ணு தான் வந்து ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஓகே, இவங்க அனுஷாக்கு நோட்டீஸ் கொடுக்கல, ஆனா நேஹாக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனா கம்பெனி என்ன சொல்லுது, எங்களுக்கு நோட்டீஸே நீங்க கொடுக்கல, அதனால நாங்க வரமாட்டோம்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அது என்ன 383 அது அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சுதா உனக்கு? இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் நீ. இந்த செக்ஷன் இப்போ கண்ணை மூடின்னு யோசிக்கணும். இப்போ ஃபாரின் கம்பெனி ரிவைஸ் பண்ணும்போது இந்த செக்ஷனை என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ஃபாரின் கம்பெனி எவ்வளோ நாடுக்குள்ள ஃபைல் பண்ணணும் ஒரு MCQ கேட்கலாம். ஓகே, 60 நாள் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த இயர், 60 நாள் ஃப்ரம் த AGM அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். புரிஞ்சுதா இல்லையா? சரி, பி படி. பி கொஸ்டின்ல வந்து என்எஸ் அண்ட் அசோசியேட்ஸ் ஒரு எல்எல்பி இருக்கு, 2020 ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஏதோ ஒரு பிசினஸ்ல என்கேஜ் பண்றாங்க. இதுல வந்து 2 டெசினேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நவீன் அண்ட் சுரேஷ். இவங்க 2 பேர்ல வந்து 2021 ஒரு இன்வெஸ்டிகேஷன் வருது. என்னன்னா ட்ரிபியூனல் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, ஒரு ஃப்ராட் வந்து பண்ணிருக்காங்க 50,25,000 ஒர்த். அதுக்கப்புறம் இதுல வந்து ஜேன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அதோட எம்ப்ளாயி இருக்காரு இந்த இதுல. இப்போ இந்த ட்ரிபியூனல் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ இந்த ஜேன்ற ஒரு எம்ப்ளாயி வந்து வைட்டல் இன்ஃபர்மேஷன் தேவை, இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் அதனால வந்து கன்விக்ட் ஆயிட்டாங்க, இந்த ஃப்ராட் வந்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்ததுனால இவங்களுக்கு இப்போ யார் அவர் மிஸ்டர் ஜேன்றவர் யாரு? எம்ப்ளாயி. அந்த இது இப்படி சொன்னதுனால அவர் யாரு? விசில் ப்ளோயிங் அந்த அத சொல்லணும். சோ இதோட விசில் ப்ளோயர்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்கான். சோ அப்ப அந்த ஜேக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட பெனால்ட்டில வந்து வெயிட் பண்றதோ இல்ல ரெடியூஸ் பண்றதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதான் கேட்டிருக்காங்க, ட்ரிபியூனல் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க, பண்ணலாம். ஆன்சர். செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எல்எல்பி ஆக்சுவலி என்ன நீ விசில் ப்ளோயர்ன்ற வார்த்தை எழுதிருக்கேன்னு பாப்போம். எழுதிருக்கேன் சார். சூப்பர், அது அண்டர்லைன் வேற பண்ணிருக்கிய கலக்கல்ஸ். இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்ற வார்த்தை வரணும். அதாவது இது வந்து ப்ரொடெக்ஷன். ஓகே, சரி. அடுத்தது ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எல்எல்பி வந்து இவங்க வந்து இந்த ஜே வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. இது கரெக்டான்னு கேக்குறாங்க, இது கரெக்ட் கிடையாது. அந்த ட்ரிபியூனலே சொல்லிருப்பாங்க ஜே வந்து சஸ்பெண்டோ டிஸ்மிஸோ ஹர்ட்டோ ஏதோ பண்ணக்கூடாது. தெரியுமா? இதுல இன்னொரு ஆன்சர் கூட நீ எழுதலாம். ஒருவேளை ட்ரிபியூனல்ட்ட பர்மிஷன் கேட்டு ட்ரிபியூனல் ரெப்யூட்டேஷன் கொடுத்தா அது பண்ணலாம், நார்மலா பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா ட்ரிபியூனல் பர்மிஷனோட பண்ணலாம், ஆனா ட்ரிபியூனல் பர்மிஷன் கொடுக்க மாட்டான். அதான் ஹைலைட். அடுத்தது சி. சி வந்து எஜிஸ்டெம் ஜெனரஸ்னா என்ன, அது எப்ப அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க சார். எஜிஸ்டெம் ஜெனரஸ்னா எங்க காணோம் நேஹா? வேர் இஸ் 4C? சார் நான் 90 மார்க்ஸ் தான் சார் எழுதிருக்கேன். ஓஹோ, சரி. ஜனனியை பார்ப்போம். ஜனனி 4B 4C சார். ஓகே, டன். General words follow specific words. Super. ஃபர்ஸ்ட் எப்ப அப்ளை ஆகும்னு எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் எப்ப அப்ளை ஆகாதுன்னு எழுதியிருக்கேன். எக்ஸாஸ்ட் ஹோல் ஜீனஸ், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அநியாயத்துக்கு படிச்சிருக்கா இவன். இந்த ஹோல் ஜீனஸ்லாம் வந்து வேற லெவல் சார். அது இருக்கவே 3 பாயிண்ட் தான் சார். கரெக்டு தான், படிச்சிருக்கியே. இதெல்லாம் மக்க படிச்சாதான் வரும் இந்த மாதிரி வார்த்தைலாம். எக்ஸாஸ்ட் ஹோல் ஜீனஸ்ன்ற வார்த்தைலாம் நான்லாம் எக்ஸாம் இதெல்லாம் எழுதவே மாட்டேன். இந்த முதல் பாயிண்ட் மட்டும் தான் எழுதுவேன். எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருவேன் நான். ஓகே, இந்த செக்ஷன் 8ன்னு போட்டுட்டு செக்ஷன் 8 கம்பெனியோட வேர்டிங்ஸ் எதான்னு போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது இதை சேர்க்கணும்னா அது இது கூட இருக்கிற ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி முடிச்சிடுவேன் ஆன்சரை. இப்போ மார்க் வந்தால் வரட்டும், வரலாம் போட்டோம், இன்டர்பிரேஷனுக்குலாம் இவ்வளோ தானே மதிப்பு அப்படின்ட்டுருவேன் நான். அடுத்தது 5A. 5A வந்து சிஎஸ்ஆர் क्वेश्चन சார். இம்பாக்ட்னா என்ன, அப்புறம் இம்பாக்ட் அசஸ்மென்ட் எல்லாரும் பண்ணுமா? இந்த அட்டெம்ப்ட்ல தான் சிஎஸ்ஆர் क्वेश्चन சின்னதா கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். எப்பவுமே சிஎஸ்ஆர் क्वेश्चन கேட்டாலே வச்சன்னு கேட்பான். MCQல கேட்பான்ல அந்த மாதிரி கேட்பான் சிஎஸ்ஆர் क्वेश्चन. அந்த क्वेश्चனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். அச்சா உச்சா என்னன்னு எழுதுவான். ஆனா பரவாயில்ல, இதுல ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரைட்டா கேட்டான் क्वेश्चन. வாட் இஸ் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்?
அப்படின்னா என்ன சார் இப்போ இம்பாக்ட் ஒரு அசஸ்மெண்ட்? கம்பெனி வந்து சார் அந்த சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சரோட இஃபெக்ட் ஆர் அந்த ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றது, அந்த டெஸ்ட் தான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். என்ன அதை நான் ஆர்டிகல் ஓனா தான் இது? சார் எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம் அந்த டெஃபினேஷன் எழுதுறதெல்லாம். ஆஹ் அதெல்லாம் எவன் படிப்பான்? அது def- ஆஹா, இது கஷ்டமான கொஸ்டின். இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சார் நான் கொஞ்சம் இல்ல எழுதியிருக்கேன் அதுக்கு. நீ எழுதிருக்கியா சங்கமித்ரா? ஓகே. இல்ல இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யாரு பண்ணணும்னு கேட்டா அது எழுதலாம். கரெக்டா? இப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கான் பாரு. செம ட்ரிக்கி கொஸ்டின் இது. எத்தனாவது பேஜ் நம்பர்ல எழுதியிருக்க? 5A இது 5A 1B C. என்ன இஷ்டத்துக்கு எழுதியிருக்க? 5Bக்கு அப்புறம் 2C வருது. இப்படின்னா என்ன மார்க் போட மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல 4th கொஸ்டின், அப்புறம் 5th, அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த மாதிரி போயிருக்கேன். இல்ல 2 ஏன் 2க்கு கீழே வராம ஏன் 5க்கு கீழே வருது 2? அப்படின்னாலும் AB எங்க ஆச்சு? AB எழுதவே இல்லையா? எது சார்? 2? ஆ ஆமா சார், லாஸ்டா நான் 2C மட்டும் எழுதி முடிச்சிட்டேன். 2Aயும் 2Bக்கு சாமி குட்டியா? சரி 5A இம்பாக்ட் அசஸ்மெண்ட். படி இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு. நீயும் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்ன எழுதியிருக்க? இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னது? இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யாருக்கு அப்ளிகபிள்னு எழுதியிருக்க? கரெக்டா? சார் நான் எழுதுனது இவ்வளவுதான் கொடுத்துருந்தாங்க. இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிருக்கான் அவன் கொஸ்டின். யாருக்கு அப்ளிகபிள்னு கேட்கல. சார் நான் எழுதுனது ஒரு வாட்டி செக் நான் பண்றீங்களா? எழுதியிருக்கேன். ஓனா அனுஷா என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 15. இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எக்ஸாக்ட்லி ஸ்டடின்ற வார்த்தை வரணும். இந்த ஸ்டடின்ற வார்த்தை தான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதுதான் வாட் இஸ் இம்பாக்ட்னா இஸ் அ ஸ்டடி. ஹவு தி சிஎஸ்ஆர் இம்பாக்ட் சொசைட்டி. அவ்வளவுதான். இதான் மார்க். ஓகேவா? யாருக்கு அப்ளிகபிள்னு கொஸ்டின் கேட்டிருந்தா அது அடுத்த கொஸ்டின். அதுதான் அடுத்த கொஸ்டின் நினைக்கிறேன். யாருக்கு அப்ளிகபிள்ன்ற கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின். வெதர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் பை ஆல் கம்பெனிஸ். இதுதான் அப்ளிகபிலிட்டி கொஸ்டின். இதுக்கு தான் ஆன்சர் வந்து அந்த 10 கோடி 1 கோடிலாம் எழுதணும். இது நீ எழுதிருக்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த பார் சிஎஸ்ஆர் ஆப்ளிகேஷன் ஒரு கோடி லாஸ்டா எழுதியிருப்பேன் பிஃபோர் த இம்பாக்ட் ஸ்டடின்ட்டு, அது மட்டும் தான் ஸ்டடின்னு. அது நீ வந்து அது சொசைட்டி எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்குன்ற ஸ்டடி. அதான் ஆன்சர் அதுக்கு. அத கொஞ்சம் எலாபரேட்டா தனியா ஆமா ஆமா எழுதியிருப்பேன். ஆமா. அது நீ அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா இது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து இது நீ எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி நான் மார்க் போடுவேன்? சார் இது நான் ஜஸ்ட் அந்த ப்ரொவிஷனை ஃபர்ஸ்ட். எல்லா எக்ஸாம்லயுமே சிஎஸ்ஆர் ஒரு கொஸ்டின் கேட்டுறான். நான் பார்த்துட்டேன். மோஸ்ட்லி 90% ஆஃப் த எக்ஸாம்ல சிஎஸ்ஆர் கொஸ்டின் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து இந்த வருஷம் வந்துச்சு அடுத்த வருஷம் வராதுதான் சொல்ல முடியாது. அடுத்த தடவை என்ன வரும்னா கேரி ஃபார்வர்ட் பத்தி வரும் கொஸ்டின். ஓகே, கேரி ஃபார்வர்ட் கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன கொஸ்டின் கேட்க முடியும்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் கேட்கணும். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், அதான் ஆன்கோயிங் கேரி ஃபார்வர்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஃபாரின் பிரான்ச்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்தியன் பிரான்ச்ல லாஸ், ஃபாரின் பிரான்ச் ப்ராஃபிட். ஓகே, அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 2 டைரக்டர் தான் இருக்காங்க. சிஎஸ்ஆர் கமிட்டியை வந்து என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சுதா? ஸோ சிஎஸ்ஆர்ல ஒரு 6 கொஸ்டின் கேட்க முடியும் மொத்தமா. அடுத்தது who can conduct? இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. சரி, ஓகே. அடுத்தது 5B. அது எல்எல்பி வந்து வைண்டிங் அப் whether it can be wound up by the tribunal அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேசஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எல்எல்பியே டிசைட் பண்ணி ட்ரிபியூனல்ட்ட அப்ளை பண்ணா வைண்ட் அப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எல்எல்பில பிலோ 2 நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து பிலோ 2 ஃபார் மோர் தென் 6 months இருந்தா ட்ரிபியூனல் வைண்ட் அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்எல்பி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வென்சி ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் 5 consecutive years, எனி 5 consecutive yearsக்கு ஃபைல் பண்ணல அப்படின்னா ட்ரிபியூனல் வைண்ட் அப் பண்ணுவாங்க.
அப்புறம் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரிட்டி ஆஃப் இந்தியாக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஏன் ஆர் எல்லாத்தையும் ஆன் இடத்துல எனி இருக்கு, இந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைனே பண்ணல மறந்துட்டேன் சார். மறந்துட்டேன். சரி, ஓகே, ஜஸ்ட் அன்இக்விட்டபிள். ஓகே, டன் டன், ஃபுல் மார்க்கே போட்டுடலாம் அதுக்கு. அடுத்தது சி. ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட்ல 3 தான் சார் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 3 தான் சொல்லியிருக்காங்க. ஒன்னு கம்பெனி, இன்னொன்னு அசோசியேஷன், இன்னொன்னு பிஓஐ, வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட். கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ்ல வந்து ஐடல்னு கொடுத்துருக்காங்க, பப்ளிக் பாடின்னு கொடுத்துருக்காங்க, கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன்ல வர வரைக்கும் பப்ளிக் பாடி அண்ட் கம்பெனி தான் வந்து பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஆன்சர் என்ன? ஐடல் வந்து எதுல கவர் ஆகும்? ஐடல் பர்சனா இல்லையா? பர்சன் இல்ல. ஐயா, பர்சன் ஸ்டூபிட் ஃபாலோ, அது இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் ஐடல். சாமி ஐடல்னா என்ன? சாமி. இன்கம் ஓஹோ. டாக்ஸ் படிச்சியா இல்லையா? ஆ. சாமிக்கும் இது இருக்குதா இல்லையா? டாக்ஸ் அவங்க அசஸ் பண்ணுவாங்க, சாமியும் அசஸ் பண்ணுவாங்க. உண்டியல்ல அசஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆமா சார். அப்ப ஐடல்ன்றது பர்சன் தானே. ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் இது. இதுவும் பர்சன் டெஃபினிஷன்ல வரும். ஏன்னா பர்சன்றது இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். எங்க எழுதிருக்க இன்க்ளூசிவ் டெஃபினிஷன்? இன்க்ளூட்ஸ் அப்படின்னு. இது இன்க்ளூசிவ் டெஃபினிஷன்ற வார்த்தையே இல்லையே. ஓகே, புரியுதா இல்லையா? இது புரியுது சார். ஐடல்னா டக்குன்னு எனக்கு சாமி அப்படின்னு வரல சார். சரி, சாமி வார்த்தை வரல. பப்ளிக் பாடி கார்டு மட்டும் எழுதிட்டியா? ஆமா. ஓகே, இது சாமின்னு உனக்கு தோணல ஐடல்ன்றது இல்ல. ஓகே ஓகே ஓகே, நான் இது ஆக்சுவலி சொல்லியிருப்பேன். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் கூட வரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. ஆனால் உனக்கு அது தோணிருக்காது எக்ஸாம்ல. சரி, ஓகே, மேபி 4 மார்க்குக்கு உனக்கு ஒரு 1.5 மார்க் போகும். ஜனனி என்ன எழுதியிருக்கான் பார்ப்போம். என்ன ஜனனி சாமி குட்டியாத? சாமியே சாமி குட்டான்னு நினைக்கிறாங்க. 5CA நான் வரலையே. எழுதவே இல்லை சார். அதான் சார், சாமியை சாமி குட்ட சார் நோஸ். நான் அது பிரேமவாசினி என்ன எழுதியிருக்கா? பிரேமவாசினி இந்த கொஸ்டின் எழுதிக்க மாட்டான் சார். நான் தான் 75 மார்க்ஸ் தானே எக்ஸாம் எழுதினேன்னு அவன். என்ன பிரேமவாசினி என்ன ஆள் எஸ்கேப்பா? மீட்டிங்லே இல்லையா? பாலகிருஷ்ணா எழுதிருக்கியாடா? சார் 5th ஆப்ஷன்ல விட்டேன் சார். ஓ, இவன் மொத்தமா சாமி விட்டான் இவன். அட பாவி, அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், இதை போய் விட்டீங்களாடா நீங்க. அடுத்தது 6A. சார் நான் சொல்றேன் சார். சொல்லு. சார் இதுல வந்து டாப் ஸ்பின்னர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து செக்ஷன் 8 கம்பெனி சார். இவங்க வந்து இந்த கிரிக்கெட் கேம் விளையாடுறத பத்தி அவங்க ஒரு கிளப் வச்சிருக்காங்க. இதுல வந்து 1200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து யூஸ்வலா ஏஜிஎம் வந்து இந்த ஜெய்ப்பூர்ல விற்பாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளே விற்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் இயர் எதுன்னு சொல்லல. ஆனா அந்த பர்டிகுலர் வருஷம் மட்டும் ஜெனரல் மீட்டிங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ள கன்ஜஸ்டடா இருக்குன்னு நியர் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்காங்க, நியர் த வின்சிட்டி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். சரி, ஓகே, அதான் சேம் டவுன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க 15 நாள் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கலாம் அந்த ஏஜிஎம்க்கு அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இ ஓட்டிங்க்கு பதில் பிசிக்கல் ஓட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜிஎம்க்கு செக்ஷன் 8 கம்பெனிக்கு எவ்வளவு நாள் எலிஜிபிள்? 14 days எலிஜிபிள் சார். சரி, அப்புறம் இ ஓட்டிங்க்கு? இ ஓட்டிங் வந்து இந்த செக்ஷன் 108 படி லிஸ்டட் கம்பெனி அண்ட் எவ்ரி கம்பெனி விச் இஸ் ஹேவிங் 1000 மோர் தென் 1000 மெம்பர்ஸ் வந்து விற்கலாம். இதுல வந்து இந்த செக்ஷன் 8 கம்பெனி வந்து லிஸ்டடான்னு சொல்லல. சரி, ஆனா 1200 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல? 1200 மெம்பர்ஸ் இருக்காங்கண்ணா. சோ இப்போ வந்து அவங்க இ ஓட்டிங் மேண்டேட்டரியா ஆப்ஷனலா? அதான் என் கேள்வியே. சார் ஒருவேளை இவங்க லிஸ்டட் கம்பெனியா இருந்து அதுக்கப்புறம் 1000 மெம்பர்ஸ் இருந்தா, ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட மேண்டேட்டரி தானடா? இல்ல சார், அண்ட் ஆப்ஷன் சார். அது அண்ட் ஆப்ஷனா? அண்ட் கண்டிஷன். ஓகே. ஒருவேளை இந்த செக்ஷன் 8 கம்பெனி வந்து லிஸ்டடா இருந்தா அவங்க வந்து மேண்டேட்டரியா இ ஓட்டிங் விற்கணும் சார். ஒருவேளை லிஸ்டடா இல்லன்னா வந்து அவங்க பிசிக்கல் ஓட்டிங் எதுவும் லிஸ்டடா இருக்காதுடா. 100% செக்ஷன் 8 கம்பெனி லிஸ்டடா இருக்காது. ஏன்னா எதுக்கு லிஸ்ட் பண்ணணும்? ஏதோ growth இருக்குது, டிவிடெண்ட் இருந்தாலும் லிஸ்ட் பண்ணணும். கேபிட்டல் அப்ரிசியேஷன் growth எதுவும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ செக்ஷன் 8 கம்பெனி ஒன்றும் லிஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ செக்ஷன் 8 கம்பெனிக்கு
இ ஓட்டிங் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல, அவ்வளவுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜிஎம் ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின் வந்து ஏஜிஎம் வந்து அந்த ஹோட்டல்ல வச்சு விற்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ம் இதுல வந்து நியர் த வின்சிட்டியால விற்கலாம் சார். அப்படி கிடையாது, நீ என்ன சொல்லணும்னா சேம் டவுனு வில்லேஜ்ல சேம் டவுன் வித்தின் த சிட்டி அப்படி வச்சிருந்தா ஓகே. விற்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஷன் 101ல வந்து 96ல வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி போர்டு ரெசல்யூஷன் வைப்பாங்கல்ல சார், அதுல வந்து அவங்க டைமோ பிளேஸோ வந்து வச்சுக்கலாமா. அது வந்து எக்ஸம்ஷன் செக்ஷன் 8 கம்பெனிக்கு. ம் ஸோ ஒரு வேளை இவங்க வந்து அந்த அதுக்கு வந்து கண்டிஷன் என்னன்னா அவங்க எல்லா ஆனுவல் ரிட்டனையும் கரெக்டா ஃபைல் பண்ணியிருக்கணும். ம் ஒருவேளை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா வேற ஏதாவது சிட்டில கூட வச்சுக்கலாம் அப்படின்னு எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து அந்த டீடைல்ஸ் டேய், பத்தி இந்த எதுவும் கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சர் சொல்றா, சம்மந்தம் சொல்லாதடா. அவன் என்ன சொல்றான், வித்தின் சேம் டவுன் தானே, ஆமா சார். ஸோ ஆன்சர் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம் முடிச்சு. நீ ஏன் எவ்வளவு டைம்ல உனக்கு இருக்கு? நீங்க இஷ்டத்துக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, 5 மார்க் விட்டுறீங்க. அந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை எழுதாம மானே தேனே பொன்மானே என்ன படிச்சது, நான் நெல்லூர்ல இருக்கேன், நான் சித்தூர்ல இருக்கேன், நான் திருப்பதியில இருக்கேன், இதெல்லாம் எவன் கேட்டான்? எது எழுதணுமோ அது எழுதிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. அதனாலதான் அத்தனை பேருக்கும் டைம் பத்த மாட்டேங்குது. சம்மந்தமா எழுதி வச்சிருக்கு. ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு 3 பக்கம் எழுதி வச்சிருக்கீங்க. அப்புறம் டைம் பத்தோம். எங்க கட் ஷார்ட் பண்ணணுமோ அங்க கட் ஷார்ட் பண்ண வேணாமா ஆன்சரை? அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கலாமான்னு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அது வந்து 14 டேஸ்ன்றதுனால 15 டேஸ் வச்சுக்கலாம். அது வந்து வேலிட். நெக்ஸ்ட் வந்து அவங்க பிசிக்கல் ஓட்டிங் மட்டும் வச்சு விற்கலாம், இ ஓட்டிங் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது வேலிடான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒருவேளை அவங்க லிஸ்டடா இல்லைன்னா வச்சுக்கலாம். யூஸ்வலா அன்லிஸ்டடா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுக்கலாம். நீங்க ஆனா ஆன்சர் தப்பா நான் வந்து இந்த இதான் நீ ஆன்சர் தப்பா எழுதிருக்க. ஆமா சார். அந்த அசம்ஷன் ஒருவேளை அந்த லிஸ்டடா இருக்கும், அந்த அசம்ஷன் எழுதிருந்தா யோசிக்க கரெக்டா வேணாமா, வந்து செக்ஷன் 8 கம்பெனி அவன் லிஸ்ட் பண்ணுவான்ட்டு. சரி ஓகே, அது அவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் சின்ன பசங்க எதிர்பார்க்க முடியாது. மேபி அசம்ஷன் எழுதி தான் மார்க் போட்டிருக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீனிவாச அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் வந்து 28th ஆகஸ்ட் ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து 2024. இவ்வளோ கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கானுங்க. இந்த கொஸ்டின் ஸ்பெஷல் நோட்டீஸ் கொஸ்டினா? ஆமா சார். இவங்க என்ன அந்த சாப்டர்ல எவ்வளவு கொஸ்டின் இருக்கு கேட்கறதுக்கு? சும்மா இதே கொஸ்டின் தேய்ச்சி ப்ராக்சி கொஸ்டின் கேட்டிருக்கலாம், மினிட்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கலாம், ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அதை கேட்டிருக்கலாம். நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஏன் இந்த ஸ்பெஷல் நோட்டீஸே வச்சு தேய்ச்சிருக்கானுன்னு தெரியலையே. படி. இனிமே ஸ்பெஷல் நோட்டீஸே கேட்க மாட்டாங்க இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்போ. படி. இவங்க வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸை ஃபினான்ஷியல் இயர் 23 to 24க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை 28th ஆகஸ்ட் 2024க்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் மிஸ்டர் ஹெச், ஜே அண்ட் கே வந்து 1,50,000, 1 lakh அண்ட் 2,50,000 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கலாமான்ட்டு இன்டென்ட் பண்றாங்க. அது வந்து கரெக்டான்னு கேக்குறாங்க. ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க இந்த ஆடிட்டர் பத்தி சார், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். ஒருத்தர் தவிர இன்னொருத்தர் கொண்டு வரலான்ற மாதிரியா? ஆமா சார். அதர் தேன் ரிட்டையரிங் ஆடிட்டர். புரிஞ்சுதா? என்ன போட்டிருக்காங்க பாரு, அதர் தேன் எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ஆஃப்டர் த டென்யூர்னு போட்டிருக்கான். தூக்கத்துக்குன்னு சொல்லல, டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை மாத்தறதுக்கு. இதுவும் செக்ஷன் 115 கொஸ்டின் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின்ல அது மாதிரி வேலிட் ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் படி 1% அது வந்து 6 கொஸ்டின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கேன் சார். ஓகே 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 சரி, செகண்ட் நீ வாயில சொல்லிட்டு முடிச்சிடலாம், போயிடலாம். அப்புறம் அதுல வந்து 1% or 5 lakh paid up share capital which are lower. இவங்க வந்து 5 lakh in aggregate வச்சிருக்கிறதுனால வேலிட் ஸ்பெஷல் நோட்டீஸ் 3 பேர் கொடுக்கலாம். சைன் போட்டா வேலிட்னு எழுதணும். எல்லாரும் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப் கொஸ்டின் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் இஷ்யூ ஆஃப் சச் ஸ்பெஷல் நோட்டீஸ்
லாஸ்ட் டேட் ஃபார் இஷ்யூ ஆஃப் சச் ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து அட்லீஸ்ட் 14 days பிஃபோர் தி ஏஜிஎம் கொடுக்கணும் சார். சரி, அப்புறம் ஸோ இதுல வந்து 28th கொடுத்துருக்கிறதுனால 14th August இருக்கும் சார். சரி. அதுக்கப்புறம் வந்து வெதர் த கம்பெனி அது வந்து அந்த ஸ்பெஷல் நோட்டீஸை மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. அது கூட அவங்க சர்க்குலேட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து 7 days பிஃபோர் தி மீட்டிங் அவங்க வந்து சர்க்குலேட் பண்ணணும். சரி, அடுத்தது பி. மனிஷ்ன்ற ஷேர் ஹோல்டர் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா சில காரணங்கள்னால வந்து அவங்க டிவிடெண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கிளைம் பண்ணாத டிவிடெண்ட்ஸை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து செக்ஷன் 124 அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் அந்த இதுபடி என்னன்னா, இப்போ ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் 30 daysக்குள்ள வந்து அந்த டிவிடெண்ட் வந்து பே பண்ணல, அப்படி இல்லைன்னா அதை கிளைம் பண்ணல அப்படின்னா அதுல இருந்து 7 daysல வந்து அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க. அதே இது வந்து கன்சிக்யூட்டிவா 7 yearsக்கு வந்து அந்த டிவிடெண்ட் வந்து அவங்க பே பண்ணலையோ இல்லைன்னா கிளைம் பண்ணல அப்படின்னா வந்து அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீ வாங்க சொல்றேன், ஆனா அந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் இங்க தேடி தேடி பாக்குறேன், இல்லவே இல்லையே. ஆமா சார், அந்த லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 7 years அது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அது ஒரு லைன் தான் எக்ஸ்ட்ரா, அதை எழுதிருக்கலாம். ஆமா சார். எனக்கு என்னவோ ஐஇபிஎஃப் தான் தேவை, ஆனா அந்த அன்பெய்ட் எழுதிருக்கலாம். ஓகே, ஒன் லைன் தான் அடிஷனல். சரி, ஆன்சருக்கு வா, ஆன்சருக்கு வா. இப்போ வந்து அவங்க லாஸ்ட் 10 yearsமே வந்து அவங்க எதுவுமே கிளைம் பண்ணவே இல்லை அப்படின்ற போது அவங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஷேரை வேணா இது இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்ல இருந்து அவங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனா டிவிடெண்ட் ரெக்கவர் பண்ண முடியாதுன்ட்டு நான் எழுதியிருக்கேன் சார். பட் ஆனா இப்ப டிஸ்கஷன்ல வந்து நாங்க சொன்னபோது அனிஷா வந்து சொன்னாங்க, கோட்டை விட்டுருக்க அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ல வந்து அந்த ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஷேர்ஸையும் கிளைம் பண்ணலாம், டிவிடெண்டையும் கிளைம் பண்ணலாம்ன்றத நான் சொல்லி கொடுத்திருப்பேன். எப்படி டிவிடெண்ட் கிளைம் பண்ண மாட்டேன்னு எழுதிருப்பேன். அதான் சார். படிக்கவே இல்லை, அப்ப கிளாஸை ஒழுங்கா கவனிக்கல, தூங்கிட்டேன்னு அர்த்தம். இல்ல சார், அது எப்பயோ நீங்க வேற எதுக்கோ சொல்லியிருந்தீங்க. இது நான் எதை சொல்லிருப்பேன்னா, இந்த டிவிடெண்ட் அவங்க யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிச்சிருக்காங்கல்ல, இந்த காசு இருக்குல்ல அவங்க கிட்ட, அதான் நான் வந்து இந்த டிவிடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கேட்க முடியுமாலாம் கேட்க முடியாது. டிவிடெண்ட் கேட்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலா நான் அந்த டிவிடெண்டாவே எடுத்துட்டேன். ரொம்ப வருஷமா வச்சிருந்தீங்கல்ல என் காசை, அதை நீங்க யூஸ் பண்ணி தான் காசு சம்பாதிச்சிருப்பீங்க, அதை கூறானா உதைப்பான். அது மட்டும் தான். சோ அது வந்து அவங்க இதே இப்படி ஒரு क्वेश्चन கேட்கறான்னு வெச்சுக்கோங்க. இப்படி ஒரு क्वेश्चन, அதாவது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, 10 வருஷமா நான் கிளைம் பண்ணல, ஆனா அதுல ஏதோ ஒரு வருஷத்துல அந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுக்கு, டிவிடெண்ட் அக்கௌண்ட் அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் மாத்துறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. டைம் எடுத்துக்கிட்டா 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் நீ கிளைம் பண்ணலாம். புரிஞ்சுதா நான் சொல்றது? இந்த क्वेश्चन இன்னும் ட்ரிக்கியா மாத்தணும், அப்படிலாம் மாத்தலாம். அதுக்கப்புறம் அடுத்தது சரி, லாஸ்ட் क्वेश्चन. அடுத்து வந்து வாட் மீனிங் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன். இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 1999 செக்ஷன் 5ல வந்து கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பத்தி சொல்றாங்க. கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் வந்து மீன்ஸ் எனி டிரான்சாக்ஷன் அதர் தென் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வாட் இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது விட்டுரு. எனக்கு என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்ற வார்த்தை வரணும், வந்திருக்கா பாரு. நான் அது இது இன்க்ளூட் சம் டிரான்சாக்ஷன்ஸ்ல அதுதான் எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எழுதிட்ட, பேமெண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதிட்ட, இந்த இடத்துல எனக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்துருக்கணும் ஆக்சுவலி. ஓகே சார். நீ ரொம்ப கம்மியா எழுதிருக்க. எஜுகேஷன் எழுதல, டிராவல் எழுதல. எஜுகேஷன் எழுதிருக்கியா? ஓகே. டிராவல் எழுதிருக்கியா? சரி, 4 பாயிண்ட் தான் சார் போட்டேன். பரவாயில்ல. அப்புறம் அந்த 2 வந்து அந்த எக்ஸ்ட்ராவா எழுதி. சரி, டன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும், என்ன எதிர்பார்க்குறேன், என்ன மார்க் வரும், எப்படி எழுதணுன்ட்டு. திஸ் இஸ் இனஃப். ஸோ கண்டினியூ ரீடிங் அதர் சப்ஜெக்ட்ஸ்.